குட் ஈவினிங் ஆல். ஸோ நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து மேனேஜ்மெண்ட், பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் வந்து நாங்கள் லீடர்ஷிப்பை பற்றி பார்ப்போம். சரியா? லீடிங், அதாவது நாங்கள் மேனேஜ்மெண்ட்டில் வந்து 4 வகையான விஷயங்கள் முதல்ல பார்த்தோம். அதாவது ஒரு முகாமைத்துவத்தின்ற வந்து தொழிற்பாடுன்னு சொல்லக்குள்ள வந்து 4 வகையான செயற்பாடுகள் மிக முக்கியமாக காணப்படுது. சரியா? ஸோ அதில் தான் முதலாவது திட்டமிடல், பிளானிங். அடுத்தது வந்து ஒழுங்கமைத்தல், ஆர்கனைசிங். அடுத்தது தான் வந்து என்னதுன்னு சொன்னா நெறிப்படுத்தல், அதை நாங்க டிரெக்டிங்னு சொல்லுவோம். அடுத்தது கட்டுப்படுத்தல், கண்ட்ரோலிங். சரியா? ஸோ அப்ப நாங்க ஆல்ரெடி பிளானிங் படிச்சுட்டோம், ஆர்கனைசிங்கும் படிச்சுட்டோம். ஸோ அப்ப நாங்க இதுல தான் படிக்க வரோம் என்னதுன்னு சொன்னா நெறிப்படுத்தல், அதாவது டிரெக்டிங்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அப்ப இந்த முதல்ல வந்து இந்த நெறிப்படுத்தல். சரியா? நெறிப்படுத்தல்னா நாங்க என்னதுன்னு சொல்லி தெளிவா பார்த்துக் கொள்வோம். அப்ப நெறிப்படுத்தல்னு சொல்லும் பொழுது ஓகே. இத நாங்க நெறிப்படுத்தல் அப்படி இல்லாட்டி வழி நடத்தல்னு கூட சொல்லுவோம். இதத்தான் லீடிங்னு சொல்றது. அதாவது லீடிங் அப்படி இல்லாட்டி டிரெக்டிங்னு சொல்லக்குள்ள ஒரு வணிக அமைப்புல வந்து இலக்குகளும் குறிக்கோளும் இருக்கு. அதாவது கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் இருக்கு. அத வந்து வினைத்திறனுடன், எஃபிஷியன்சியா, செயல்திறன் மிக்க வகையில், எஃபெக்டிவ்னஸா அடைஞ்சு கொள்றதுக்காக வந்து அந்த வணிகத்துல காணப்படுகிற அந்த ஆர்கனைசேஷனோ அப்படி இல்லாட்டி அந்த அந்த வணிகத்துல காணப்படுகின்ற ஓகே. அந்த வணிகத்துல காணப்படுகின்ற தொழிலாளர்கள, எம்ப்ளாயீஸ வந்து நிறுவன குறிக்கோளை நோக்கி, அதாவது ஆர்கனைசேஷனுக்குன்னு சொல்லி ஒரு கோல்ஸ் இருக்கு. அந்த கோல்ஸ நோக்கி அந்த எம்ப்ளாயீஸ வந்து நாங்க எப்படி வழி நடத்தி கொண்டு போறோம், எப்படி எம்ப்ளாயீஸ கைட் பண்ணி கொண்டு போறோம்னு சொல்றது தான் நெறிப்படுத்தல், அப்படி இல்லாட்டி வழி நடத்தல். அதை நாங்க டிரெக்டிங் அல்லது லீடிங்னு சொல்லுவோம். அதாவது என்னது, ஒரு வணிக அமைப்புல ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் வந்து எஃபிஷியன்சி, எஃபெக்டிவ்னஸா வந்து அச்சீவ் பண்ணி கொள்றதுக்காக அந்த ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயீஸ வந்து ஆர்கனைசேஷன் கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ நோக்கி போறதுக்காக வந்து அவங்கள வந்து தலைமை தாங்கி, அதைத்தான் நாங்க லீடிங்னு சொல்றது. லீடர்ஷிப், தலைமை தாங்கி வழி நடத்துறது. வழி நடத்துனா கைட் பண்றதை தான் வந்து நாங்க டிரெக்டிங் அப்படி இல்லாட்டி லீடிங்னு சொல்லுவோம். சரியா? அப்ப இந்த லீடிங் அப்படி இல்ல டிரெக்டிங் இதுக்குள்ளதான் வந்து என்ன சொல்றான்னு சொன்னா 3 விஷயம் இருக்கு. அதுல முதலாவது தான் தலைமைத்துவம், அடுத்தது ஊக்கப்படுத்தல். நாங்க ஆல்ரெடி மோட்டிவேஷன் படிச்சுட்டோம், அதுதான் படிச்சாச்சு. அடுத்து தலைமைத்துவம், அதைத்தான் நாங்க லீடர்ஷிப்னு சொல்லுவோம். அடுத்தது தொடர்பாடல், கம்யூனிகேஷன். இந்த 3 ஃபங்க்ஷனையும் வந்து இந்த லீடிங் அப்படி இல்லாட்டி இந்த டிரெக்டிங் சொல்றதுக்குள்ள உள்ளடங்கியது தான் இந்த 3 ஃபங்க்ஷன். இந்த 3 ஃபங்க்ஷனுமே வந்து ஆர்கனைசேஷன் கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் வந்து அடைஞ்சு கொள்றதுக்காக எம்ப்ளாயீஸ் அதோட அந்த எம்ப்ளாயி மூலமா அந்த ஆர்கனைசேஷன் கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் அடைஞ்சு கொள்றதுக்கு வந்து முன்னின்று செயற்படுதுன்னு சொல்லலாம். சரியா? சோ அதுல வந்து நாங்க இன்றைக்கு படிக்க வேண்டியது தான் என்னதுன்னு சொன்னா, how do we direct our employee? எங்கட ஊழியர்களை வந்து நாங்க எப்படி நெறிப்படுத்துறது, வழி நடத்துறது. சோ அதுக்குள்ள முதலாவது நாங்க படிக்கிறோம், அதுக்குள்ள வர இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லீடர்ஷிப், அதாவது தலைமைத்துவம். அடுத்தது வந்து தியரிஸ் ஆஃப் லீடர்ஷிப், தலைமைத்துவத்தின் தியரிஸ்.
சரியா? அப்ப நாங்க இங்க வந்து என்ன செய்றோம்னு சொன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லீடர்ஷிப், தலைமைத்துவத்தின் முக்கியத்துவம் படிக்கணும். அடுத்தது தியரிஸ் ஆஃப் லீடர்ஷிப், அதாவது தலைமைத்துவத்தின் வந்து வகைகள்னு சொல்லி நாங்க எடுக்கோம். அதத்தான் தலைமைத்துவத்தின் லீடர்ஷிப், தியரி ஆஃப் லீடர்ஷிப்னு சொல்லி சொல்றது. அடுத்து வை டு வி நீட் கம்யூனிகேஷன், அடுத்தது வந்து நாங்க தொடர்பாடல். இப்ப நாங்க இதுல படிக்க வேண்டியது தொடர்பாடல். அடுத்தது வந்து செஷன் 4ல வந்து டிசிஷன் மேக்கிங். அப்ப செஷன் 1ல முதலாவது நாங்க படிப்போம் importance of leadership. ஓகே. அப்ப முதலாவது வந்து இந்த லீடர்ஷிப். சரியா? சோ லீடர்ஷிப்னு சொல்லி சொன்னா நாங்க என்னதுன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது வந்து லீடிங், இன்ஃப்ளூயன்சிங், கைடிங் இன் டிரெக்ஷன், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், ஒப்பீனியன். அதாவது என்ன சொல்றாங்க? செல்வாக்கு செலுத்துதல். இன்ஃப்ளூயன்சிங்னு சொன்னா செல்வாக்கு செலுத்துதல். கைடிங் இன் அ டிரெக்ஷன், அதாவது ஒரு திசையில நாங்க செல்லணும்னு சொல்லி வழிகாட்டுறது. கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் சொல்லி சொன்னா செயல்பாட்டில் உள்ள போக்குகள் என்ன, நாங்க ஒரு செயற்பாட்டுல காணப்படுகின்ற போக்குகள் என்ன. சரியா? அடுத்தது ஒப்பீனியன் சொன்னா எங்களுடைய கருத்துக்கள், அதாவது கருத்துக்கள். சோ லீடிங்னு சொல்லக்குள்ள ஒரு தலைமைத்துவம் எப்படி இருக்கும்னா செல்வாக்கு செலுத்தக்கூடியதா இருக்கணும், ஒரு திசையை நோக்கி வழிகாட்டக்கூடியதா இருக்கணும், ஒரு செயல்பாட்டில் உள்ள ஒரு போக்குகள் காணப்படணும். அடுத்தது வந்து ஒரு கருத்து, ஒரு ஒப்பீனியன் முன்வைக்கக்கூடியதா இருக்கணும். கிளியரா? சார், அடுத்தது the ability to influence and people toward attainment of organization goal. அதாவது வந்து நிறுவன இலக்குகளை அடைகிறதுக்கு வந்து மக்களை பாதிக்கிற திறன்கள், அதாவது people toward the attainment of organization goal, அதாவது நிறுவன இலக்குகளை அடைகிறதுக்கு வந்து மக்களை பாதிக்கிற திறன்கள். சோ இதெல்லாமே வந்து இந்த லீடிங் கீழே வர விஷயங்கள். the process of influencing group towards the achievement of the goals, அதாவது இலக்குகள் அடைகிறதுக்கு வந்து ஒரு குழுவை வந்து எப்படி பாதிக்கக்கூடிய செயல்முறைகள் என்ன, பாதிக்கக்கூடிய காரணிகள் என்ன. அடுத்தது the process of directing and influencing the task related activities of group members, அதாவது குழு மற்றும் உறுப்பினர்கள் அந்த பணி தொடர்பான செயல்பாடுகளை வழி நடத்துகின்ற ஒரு செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு செயல்முறையா தான் லீடிங்கா இருக்கும். அப்ப நாங்க லீடிங்னா என்னது? ஒரு செல்வாக்கு செலுத்துறது, அதாவது இன்ஃப்ளூயன்சிங் ஒன்று இருக்கும், கைடிங் இன் டிரெக்ஷன், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், ஒப்பீனியன். அப்படி இல்லாட்டி நாங்க லீடிங்னு சொல்றது வந்து அதாவது நிறுவன இலக்குகளை அடைகிறதுக்காக மக்களை பாதிக்கிற திறன்கள், அது மக்களை பாதிக்கிறதுன்னு சொல்றதை விட செல்வாக்கு செலுத்துற, தாக்கம் செலுத்துற திறன் என்ன இருக்குன்னு பார்க்கணும். அப்ப அடுத்தது இலக்குகளை அடைகிறதுக்கு ஒரு குழுவை வந்து இப்ப நாங்க வந்து இப்ப முதல்ல ஒரு மக்களா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு நபர், அப்படி இல்லாட்டி ஒரு குழு. the process influencing group toward achievement of the goals, ஒரு குழு, அதாவது வந்து நிறுவன இலக்குகள் அடைகிறதுக்கு ஒரு குழுவை பாதிக்கிற செயல்முறைகள் என்னதுன்னு சொல்லி. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கவர் ஆகுறது தான் இந்த லீடிங்னு சொல்லி படிச்சோம். சரியா? அப்ப உங்களுக்கு தெரியணும் ஒரு விஷயம், all all leaders managers, அதாவது all managers leaders. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எல்லா லீடர்ஸும் தலைவர்கள் வந்து முகாமையாளர்கள் அல்ல, முகாமையாளர்கள் அனைவரும் தலைவர்கள் அல்ல. ஒரு நிறுவனத்துல முகாமையாளர் வேறு, தலைவர் வேறு. நிறுவனத்துல காணப்படுகின்ற முகாமையாளர் வேறு, தலைவர் வேறு. ரெண்டுமே வந்து ஒன்று அல்ல. சரியா? சோ அதையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். அப்போ ஒரு சம்டைம்ஸ் ஒரு முகாமையும் தலைமைத்துவம்னு சொல்லி கேட்கக்குள்ள வந்து முகாமையாளர், அதாவது முகாமையாளர் வேறு, தலைவர் வேறுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரி, அப்ப நாங்க முதல்ல லீடர்ஷிப்னா என்னதுன்னு சொல்லி பார்ப்போம். லீடர்ஷிப்னு சொல்லி சொன்னா ஒரு நிறுவனத்துல வந்து கோல்ஸ், அதாவது இலக்கையும் குறிக்கோளையும் அடைஞ்சு வினைத்திறனை செயற்திறன் மிக்க வகையில அடைஞ்சு கொள்றதுக்காக வந்து அந்த நிறுவனத்துல காணப்படுகின்ற ஊழியர்களோட நடத்தை மீது, பிஹேவியர்ஸ் மீது வந்து செல்வாக்கு செலுத்தி அவங்களோட வேலைகள் கடமைகளை செய்விக்கக்கூடிய ஆற்றல் தான் நாங்க தலைமைத்துவம்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க ஒரு விஷயம், அதாவது வந்து ஒரு லீடர்ஷிப்னு சொல்லி சொன்னா லீடர்னா என்னது? அதாவது வந்து வேலையை வந்து அந்த என்ன சொல்றது, அந்த ஊழியர்களோட வந்து செஞ்சு கொண்டு போறவர் தான் லீடர். முகாமையாளர் அப்படி இல்லை, வேலைகளை வந்து கட்டளை இடுபவர் மட்டும்தான் முகாமையாளர். லீடர் அப்படி இல்லை, அந்த ஊழியர்களோடு வந்து சேர்ந்து வேலை செய்ய
கூடியவரா இருப்பாரு. அப்ப நிறுவனத்தின் ஒரு ஆர்கனைசேஷன் கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் எஃபிஷியன்சி எஃபெக்டிவ்னஸா நாங்க அச்சீவ் பண்ணி கொள்றதுக்காக வந்து அந்த ஆர்கனைசேஷன்ல எம்ப்ளாயிஸ் பிஹேவியர்ல வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா, அதாவது பிஹேவியர்ல வந்து நாங்க செல்வாக்கு செலுத்துறோம். அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லி செல்வாக்கு செலுத்துவதன் மூலமா வந்து அவங்களோட அந்த எம்ப்ளாயிஸ் அந்த ஒர்க் அண்ட் அவங்களோட வந்து என்ன சொல்றது கடமைகள் பொறுப்புகள் அதுகளை செய்யக்கூடிய ஆற்றல், அப்படி இல்லாட்டி செய்விக்கக்கூடிய ஆற்றல், செய்யக்கூடிய ஆற்றல செய்விக்கக்கூடிய அவங்கள வச்சு அந்த வேலையை செய்விக்கக்கூடிய ஆற்றலை தான் வந்து நாங்க என்ன சொல்லுவோம்னு சொன்னா தலைமைத்துவம், லீடர்ஷிப்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அப்ப ஒரு முகாமையாளருக்கு வந்து ஒரு மேனேஜருக்கு வந்து இந்த லீடர்ஷிப்ல பவர்ஸ், அதாவது வந்து ஒரு தலைமைத்துவ பண்பு காணப்படுமா இருந்தா அவர் தலைவர்னு சொல்லி அழைக்கப்படுவார். அதாவது ஒரு நிறுவனத்துல வந்து ஒரு முகாமையாளருக்கு வந்து இந்த லீடர்ஷிப் ஸ்கில்ஸ்ல வந்து இந்த பவர்னு சொல்ற விஷயம், அதாவது நாங்க சொல்ற கேரக்டரிஸ், பவர்னு சொல்ற கேரக்டரிஸ் இருந்த அந்த முகாமையாளருக்கு அவரை நாங்க என்ன சொல்லுவோம்னு சொல்லி சொன்னா அந்த ஆர்கனைசேஷன்ல லீடர்னு சொல்லி சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம அடுத்தது வந்து இந்த லீடர்ஸ்க்கு மட்டும்தான் முடியும் என்னதுன்னு சொல்லி சொன்னா அந்த எம்ப்ளாயிஸ் வந்து அவங்கள செல்ஃபா அவங்க முன்னுக்கு வந்து அந்த வேலை செய்விக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். சரியா? சரி. இப்ப நாங்க இந்த லீடிங்ன்னு சொல்லி பார்த்து கொண்டு வந்தோம் தானே. இந்த விஷயங்கள வந்து யாரு சொல்லியிருக்காருன்னு சொல்லி சொன்னா, இந்த குன்ட்ஸ் அண்ட் ஒடோனெல்னு சொல்றவர் சொல்லித்தான் இந்த சொல்லியிருக்காரு. இந்த லீடிங்ல வந்து அதாவது லீடிங்னாலே தலைமைத்துவம்னு சொல்லி அர்த்தம். அதாவது வழிகாட்டுதல், என்ன சொல்றது வழிப்படுத்திக் கொண்டு போறது, அந்த மாதிரியான விஷயங்கள். சோ அவரு சொன்ன விஷயங்கள தான் இப்போ உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல வந்து நான் முதல்ல ஆல்ரெடி கதைச்சேன். அதாவது என்ன சொல்றாங்க, பாருங்க இந்த முதல்ல the ability to the influence and people toward the அட்னிமேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் கோல். அதாவது என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா நிறுவனத்தின் அதாவது வந்து மக்கள்கிட்ட செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு கலையா தான் காணப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது the process of influencing group toward the achievement of goal. அதுதான் அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து ஒரு குழுவினுடைய இலக்கை அடைவதை நோக்கி ஒரு செயற்பாடாக வந்து அவர்கள் வந்து விரைவுபடுத்துற ஒரு விடயமா தான் அந்த லீடிங் சொல்ற விஷயத்துல வந்து காண்றாங்க. சரியா? அடுத்தது இந்த எலன்னு சொல்ற ஒரு கருத்துப்படித்தான் சொல்லியிருக்காங்க. என்னதுன்னு சொன்னா ஒரு லீடர்னு சொல்லி சொன்னா மற்றவர்களை வழி நடத்துவார். அதுதான் கைடிங் இன் டிரெக்ஷன், நெறிப்படுத்துகின்றவர், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். அடுத்தது வந்து பணியினை புரிபவராக, அதாவது அந்த தொழிலை வந்து செய்யக்கூடியவரான சிறப்பான வழி நடத்தலை வந்து கொண்டவராக வந்து ஒரு தலைவர் காணப்படுவார்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அப்ப நாங்க இதன்படி பார்த்தா இந்த லீடிங் படி பார்த்தா முதலாவது ஒரு பவர் இருக்கணும். என்ன இருக்கணும்? ஒரு பவர்ன்னு சொல்ற விஷயம் வந்து காணப்படணும். சரியா? அந்த பவர் தான் என்ன நடக்கணும்னு சொல்லி சொன்னா அந்த பவர் தான் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா இன்ஃப்ளூயன்சர் செல்வாக்கா மாறும். செல்வாக்கா இன்ஃப்ளூயன்சர் செல்வாக்கா மாறும். அந்த செல்வாக்கு தான் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா சேஞ்ச் பிஹேவியரா இருக்கும். சேஞ்ச் பிஹேவியரா இருக்கும். ஓகேயா? சோ இதத்தான் வந்து இங்க நாங்க இவ்வளவு தூரமா படிச்சோம். சரி. அடுத்தது. சரி. அப்ப இந்த எல்லா தலைவர்களும் வந்து முகாமையாளராகவும் இல்ல, எல்லா முகாமையாளரும் வந்து தலைவர்களாவும் இல்ல. சரியா? சோ அப்ப நாங்க இங்க படிப்போம். மேனேஜ்மென்ட் அண்ட் லீடர்ஷிப். மேனேஜ்மென்ட் அண்ட் லீடர்ஷிப்னு சொல்லி படிப்போம். அப்ப மேனேஜ்மென்ட் அண்ட் லீடர்ஷிப்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து நிறுவனத்தின் இலக்கையும் குறிக்கோளையும் வினைத்திறன் செயல்திறன் மிக்க வகையில அடைஞ்சு கொள்றதுக்காக வந்து அந்த வணிகத்துல காணப்படுகின்ற மனித பௌதீக நிதி தகவல்கள் ஏனைய வளங்களை திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல் ஆகிய பயன்களை செய்பவர் தான் யாரு? முகாமியாளர். இது நாங்க ஆல்ரெடி படிச்சோம். ஒரு நிறுவனத்துல வந்து கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் வந்து எஃபிஷியன்சி எஃபெக்டிவ்னஸ் வந்து அச்சீவ் பண்ணி கொள்றதுக்காக அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிற ஹியூமன்ஸ் அண்ட் பிசிக்கல் அப்புறம் ஃபைனான்சியல் இந்த ரிசோர்ஸ் எல்லாத்தையும் வந்து பிளானிங், ஆர்கனைசிங் அண்ட் லீடிங் அண்ட் கண்ட்ரோலிங் இந்த 4 மெயினான ஃபங்க்ஷனை பயன்படுத்தி அந்த ஆர்கனைசேஷன் கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் அடைகிறது தான் கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் அடைகிறது தான் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி படிக்கும். அதுதான் மேனேஜர்ஸ் ஒர்க்கும். ஆனா இந்த லீடர்ஸ்
அப்படி லீடிங் அப்படி இல்லாட்டி லீடர்ஸ்னு சொல்லக்குள்ள வந்து இந்த ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து காணப்படுகின்ற அதே கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் வந்து எஃபிஷியன்சி எஃபெக்டிவ்னஸை வந்து அடைஞ்சு கொள்றதுக்காக வந்து அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்க எம்ப்ளாயின்ற பிஹேவியர் மேல அதுதான் நடத்தைன்னு சொல்றது. என்னது, அவங்களோட நடத்தையில வந்து என்ன சொல்றான்னு சொன்னா மாற்றம், அதாவது தொழிலாளர் நடத்தை மீது செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஆற்றலை தான் தலைமைத்துவம்னு சொல்லுவோம். சரியா? அப்ப இந்த முகாமைத்துவத்தை மேற்கொள்பவர், அதாவது மேனேஜ்மெண்ட் வந்து ஹேண்டில் பண்றவர் தான் மேனேஜரும், தலைமைத்துவத்தை இந்த லீடிங்கை வந்து ஹேண்டில் பண்றவர் வந்து லீடர்னு சொல்லுவோம். சரியா? சோ அதுதான் இங்க வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நாங்க இங்க படிச்சு கொண்டு வந்த விஷயங்கள். ஓகே, அப்ப அடுத்தது வந்து பாருங்க, இந்த மேனேஜர்ஸ்க்கும் லீடிங்க்கும் இடையில சில டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது முகாமையாளர்னு சொன்னா மேனேஜிங் அப்படின்னு சொன்னா வளங்களையும் பணிகளையும் முகாமை செய்தல். அதாவது என்னது, ரிசோர்ஸ் அண்ட் டாஸ்க வந்து மேனேஜ் பண்றது தான் இந்த மேனேஜிங்ல இருக்கும். சரியா? இதே இந்த லீடிங் அப்படின்னு சொல்றதுக்குள்ள வந்து அந்த எம்ப்ளாயிஸ் ஆட்டிடியூட்ல, அதாவது எம்ப்ளாயிஸ் வந்து பிஹேவியர்ல வந்து சேஞ்ச் பண்றவங்க, பிஹேவியர் அதாவது நடத்தையில செல்வாக்கு செலுத்தி தலைமை தாங்குறது தான் லீடிங். அடுத்தது வந்து ஒத்தோரிட்டி, அதிகார வலுவினை பயன்படுத்துவது தான் லீடர். லீடர்னு சொன்னா நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா அதிகார வலுவை வந்து பயன்படுத்துறது தான் இந்த முகாமைத்துவத்துல வந்து காணப்படுது. சரியா? இதே லீடிங்னு சொல்லக்குள்ள வந்து என்னதுன்னு சொன்னா தலைமைத்துவ வலுக்கள், அதாவது நம்ம பவர்னு சொல்லி ஒரு விஷயம் படிச்சோம், பவரை வந்து பிரயோகிக்கக்கூடியதா இருக்கும். அடுத்தது வந்து பொசிஷன் பவர், அதாவது தீர்மானங்களை மேற்கொள்றவங்க தான் மேனேஜிங். ஆனா லீடிங்னு சொன்னா இனோவேஷன்ல வந்து ஈடுபடுறவங்க, இன்வால்வ் ஆகுறவங்க. அடுத்தது இந்த முகாமையாளருக்கு வந்து பதவிசார் வலு காணப்படும், அதாவது பொசிஷன் பவர்னு சொல்லுவோம். அதுதான் இந்த ஓகே, முகாமையாளருக்கு காணப்படும். இதே வந்து லீடிங்னு சொல்லக்குள்ள வந்து அதாவது பர்சனல் பவர் ஒண்ணு காணப்படும். சோ அதுதான் இதுக்கு இடையிலான டிஃபரன்ஸ். சரியா? சோ அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்தது நாங்க பார்ப்போம் இந்த மேனேஜர்ஸ் குவாலிட்டிஸ் அண்ட் லீடர்ஸ் குவாலிட்டிஸ். அதாவது முகாமையாளருக்கு காணப்படுகின்ற குவாலிட்டிஸ் என்னது, அதாவது என்னென்ன பண்புகள் இருக்கு, தலைமை அதாவது தலைவருக்கு காணப்படுகின்ற பண்புகள். முதலாவது வந்து பாருங்க, ரேஷனல் அண்ட் விசியோனரின்னு சொல்லி இருக்கு. அதாவது பகுத்தறிவு, அதாவது நாங்க சொல்றது வந்து பகுத்தறிவுன்னு சொல்லி ரேஷனல்னு சொன்னா. அடுத்தது தொலைநோக்கு பார்வை. அது என்ன ரேஷனல் அண்ட் விசினரின்னு சொல்லும் பொழுது சாரி, சரியா? அப்ப அதாவது வந்து பகுத்தறிவுன்னு சொன்னா ஒரு மேனேஜருக்கு வந்து என்ன சொல்றேன்னா பகுத்தறிவு கூடிய ஆற்றல் காணப்படும். சரியா? சோ ஒரு வேலையை எப்படி செய்யணும், ஒரு வேலையை எப்படி அதிகாரங்கள் பொறுப்புகளை எப்படி பகிர்ந்தளி குறிக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள். அதாவது லீடர் குவாலிட்டிஸ்ல இந்த விஷனரின்னு சொல்லக்குள்ள வந்து என்னதுன்னா தொலைநோக்கு பார்வை, அதாவது எதிர்காலத்துல வந்து எப்படி செயல்படணும், எதிர்காலத்தை நோக்கி செயல்படுறவங்க. மேனேஜர்ஸ் வந்து அப்படி இல்லை, நிகழ்காலத்தை நோக்கி செயல்படுறாங்க. ஆனா இந்த விஷனரின்னு சொல்ல லீடர்ஸ் குவாலிட்டியில வந்து எதிர்காலத்தை நோக்கி செயல்படுறவங்க. அடுத்தது வந்து மெயின்டைன் த ஸ்டேபிலிட்டி, அதாவது வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டேபிலிட்டி தன்மை. ஓகே, இப்ப இருக்க ஸ்டாண்டர்ட் வந்து நாங்க மெயின்டைன் பண்ணி கொண்டு போவோம். ஆர்கனைசேஷன்ல இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கா, ஆர்கனைசேஷன்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதா, ஓகே, இதை வந்து நாங்க என்ன சொல்லணும், சரியா அழகா மெயின்டைன் பண்ணி கொண்டு போனா காரணம்னு சொல்லி இருக்கிறவங்க. ஆனா அந்த லீடர்ஸ் குவாலிட்டியில அந்த ப்ரொமோட் சேஞ்ச், அதாவது என்ன சொல்லலாம்னு சொன்னா மாற்றத்தை வந்து அவங்க ஊக்குவிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஏதாவது புதிய ஒரு மாற்றம் கொண்டு வரது வந்து அவங்க விரும்புறாங்க. அதுதான் லீடர்ஸ் குவாலிட்டி. இப்ப ஏதாவது ஒரு புதிய விஷயம் டக்குனா உருவாகுச்சுன்னு சொன்னா லீடர் வந்து நல்ல விருப்பம், ஓகே நாங்க அதை வந்து சேஞ்ச் பண்ணுவோம் அந்த மாதிரி. அசைனிங் டாஸ்க், அதாவது வந்து இந்த நம்ம மேனேஜர்ஸ் குவாலிட்டி வந்து என்னது, பணிகளை வந்து ஒதுக்கி கொடுக்கிறது. ஓகே, நீங்க இன்றைக்கு இந்த வேலையை செய்யுங்க, நீங்க இன்றைக்கு இந்த ப்ராசஸ்ல இருங்க, நீங்க இன்றைக்கு இந்த மெஷினரி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. டிஃபைன் த பர்பஸ், அதாவது வந்து நோக்கத்தை வந்து அவங்க வந்து பொறுத்து அவங்களோட மாறுபடும் சொல்றாங்க. அதாவது வந்து இப்ப இன்றைக்கு வந்து இந்த மெஷின்ல வந்து ஒர்க் கஷ்டம், ஓகே, அப்ப லீடர் என்ன செய்வாரு, அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடியவரா இருப்பாரு. லீடர் கைட் பண்ணி கொண்டு போறாரு, லீடர் அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணி கொண்டு போறவரா காணப்படுவாரு. அடுத்தது வந்து என்ன சொல்றது, ஆர்கனைஸ்னு சொன்னா என்னது, அதாவது வந்து எல்லாம் ஆர்கனைஸ் பண்றது, ஒழுங்கமைக்கிறது. அடுத்தது வந்து நியூட்ரஸ்னு சொன்னா அதாவது வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு வருது. இந்த ஒழுங்கமைத்தல் வந்து இப்ப இந்த மேனேஜர்ல வந்து ஒழுங்கமைக்கப்படுகிறது இல்ல, இங்க லீடர் குவாலிட்டி வந்து அப்படி இல்லை, வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு வருது.
அடுத்தது அனலைஸ், பகுப்பாய்வு செய்தல். ஓகே, இப்ப சூழலை பகுப்பாய்வு செய்யறது, நீ வணிகத்தை பகுப்பாய்வு செய்யறது, அந்த மாதிரி. ஆனா அந்த லீடர்ஸ் குவாலிட்டியில இனோவேட்டர்ஸ்னு சொல்ல அது புதுமையான விஷயங்களை பார்க்கறது, புதியனவை நோக்கி செயற்படுறது, புதிய புதிய விஷயங்கள்ல ஈடுபடுறது. அப்ப இது லைஃப் இந்த லீடர்ஸ் குவாலிட்டின்னு சொல்லக்குள்ள நாங்க படிச்சிருக்கோம் இந்த ஒன்டர்பிரனர் சொல்லி ஒரு விஷயம். அந்த ஒன்டர்பிரனர் குவாலிட்டிஸை தான் வந்து இந்த லீடர் குவாலிட்டிஸ்னு வந்து நாங்க சொல்ல முடியும். அடுத்தது பொசிஷன் பவர். நாங்க சொல்லுவோம் அதிகாரம் மூலமா வலு காணப்படும். அதாவது அவருக்கு மேனேஜர், அவருக்கு வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர், அவர் வந்து சிஇஓ, அவர் சிடிஓ, அந்த பொசிஷன் பவர் மூலமா கிடைக்கிறது. லீடர்ஸ் குவாலிட்டி வந்து அப்படி இல்லை, பர்சனல் பவர். அதாவது பர்சனல் பவர்னு சொன்னா அவருக்கு தனிப்பட்ட ஆளுமை. ஓகே, நான் இன்றைக்கு வந்து இந்த விஷயத்தை செஞ்சு கொண்டு போறேன்னா நான் எனக்கு லீடர்ஷிப்னா நான் ஓகே அதை நான் கைட் பண்ணி கொண்டு போவேன். அந்த மாதிரியான விஷயத்தை தான் அங்கே. ஓகே, அடுத்தது வந்து பாருங்க. ஓகே, இப்ப பாருங்க இந்த லீடர்ஷிப்ல வகைகள், அதாவது வந்து தலைமை துவத்தின்ற வந்து வகைகள். முதலாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரெடிஷனல். ட்ரெடிஷனல் சொல்லி சொன்னா என்ன, அது மரபு ரீதியான தலைமைத்துவம், அதுதான் ட்ரெடிஷனல்னு சொல்லி சொல்றது. அப்படி இல்லாட்டி பாரம்பரிய தலைமைத்துவம்னு சொல்லி சொல்றது. சரியா? அடுத்தது வந்து என்னதுன்னா, அடுத்தது வந்து அது லெக்லடைம். அப்ப லெக்லடைம், சாரி, லெக்டிமேட் லீடர்ஷிப். லெக்டிமேட் லீடர்ஷிப்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து நாங்க அதை சொல்றது வந்து என்னதுன்னா நியமத், அதாவது வந்து ஒரு நியமத் தலைமைத்துவம்னு சொல்லி சொல்றது. அடுத்தது வந்து ஓகே, அடுத்தது வந்து இந்த பெர்குரேட்டிக் லீடர்ஷிப். இந்த பெர்குரேட்டிக் லீடர்ஷிப்னு சொல்லி சொன்னா நாங்க வந்து லீடர்ஷிப்ல வந்து இப்ப ஓகே, இந்த பெர்குலேட் லீடர்ஷிப், எக்ஸ்பர்ட் லீடர்ஷிப், கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப்னு சொல்லி சொன்னா அதை நாங்க பிறப்பிலான தலைமைத்துவம்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அடுத்தது வந்து இன்ஃபார்மல் லீடர்ஷிப்னு சொல்லி சொன்னா முறைசாரா தலைமைத்துவம்னு சொல்லி சொல்றது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த தலைமைத்துவத்தின் வந்து காணப்படுகின்ற வகைகளா தான் இருக்கும். அப்ப நாங்க படிச்சது முதல்ல, அப்ப இதெல்லாம் இந்த ட்ரெடிஷனல் லீடர்ஷிப், லெக்டிமேட் லீடர்ஷிப், பெர்குரேட்டிக் லீடர்ஷிப், எக்ஸ்பர்ட் லீடர்ஷிப், கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் அண்ட் இன்ஃபார்மல் லீடர்ஷிப். இது எல்லாமே வந்து தலைமைத்துவத்துல வந்து காணப்படுகின்ற வகைகளா தான் இருக்கும். ஓகேயா? ஓகே. இப்ப இந்த லீடர்ஷிப்ங்கள வந்து நாங்க ஒவ்வொன்றா பார்த்து கொண்டு போவோம். இந்த லீடர்ஷிப்ல வந்து ட்ரெடிஷனல் லீடர்ஷிப்னா என்னதுன்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு இதுகளுக்கு வந்து இப்ப ட்ரெடிஷனல் லீடர்ஷிப்னு சொல்லி சொன்னா நாங்க படிச்சிருக்கோம் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து பாரம்பரிய தலைமைத்துவம். இப்ப பாரம்பரிய தலைமைத்துவம்னு சொல்லி சொன்னா, இது வந்து ஒரு பரம்பரையா உருவாகுற தலைமைத்துவத்த தான் நாங்க குறிக்கிறது தான் ட்ரெடிஷனல். அதாவது தந்தையில இருந்து மகனுக்கு, பாட்டன்ல இருந்து அப்பாவுக்கு, அந்த மாரி. இவர்களுக்கு தலைமை தாங்கும் ஆற்றல் வந்து அதாவது வந்து கொடையாக கிடைப்பது. இப்ப கொடையான்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு யாரும் இனாமா குடுக்குறது அப்படி இல்ல. இது வந்து பரம்பரையான தலைமைத்துவமா இருக்கும். இதுக்கு உதாரணம் தான் வந்து என்னதுன்னு சொன்னா, எலிசபெத் மகாராணி. எலிசபெத்
குயின். ஸோ இது வந்து அவங்களோட தலைமைத்துவம் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா ட்ரெடிஷனல் லீடர்ஷிப். இப்ப இலங்கையிலேயே வந்து ஸோ அந்த மாதிரியான ஒரு லீடர்ஷிப் தான் போய்க்கொண்டு இருக்கு. அதுதான் பாரம்பரிய தலைமைத்துவம். இப்ப ஆரம்பத்துல வந்தெல்லாம் அந்த அரசர்கள் மன்னர்கள் காலத்துல காணப்பட்டது அதைத்தான் சொல்றாங்க. அடுத்தது வந்து லெக்டிமேட் லீடர்ஷிப். இது நியம தலைமைத்துவம். அதாவது வந்து இது வந்து நியமனம் செய்யப்படும் வகையில உருவாக்கும் தலைமைத்துவம். அப்ப நிறுவனங்கள்ல வந்து உருவாக்குற அந்த தலைமைத்துவத்தை வந்து அதே பண்புகள்ல இருக்கிற முகாமையாளர் இப்ப நாங்க சொன்னோம் ஒரு முகாமையாளருக்கு வந்து என்ன சொல்றது ஒரு அது தலைமைத்துவத்தின் பண்புகள் அதாவது வந்து ஒரு முகாமையாளருக்கு வந்து என்ன சொல்றது ஒரு ஆற்றல் காணப்பட்டுச்சுன்னா தலைமைத்துவ ஆற்றல் காணப்பட்டுச்சுன்னு சொன்னா தலைமைத்துவ பண்புகள் காணப்பட்டுச்சுன்னா அவரை நாங்க லெக்டிமேட் லீடர்ஷிப் ஆகும். அதாவது நியம தலைமைத்துவம். அப்ப அதாவது வந்து உதாரணம் சொல்றாங்க ஒரு பாடசாலையில வந்து அதிபர்களை வந்து நியமனம் செய்யறது. அப்ப அதுதான் லெக்டிமேட் லீடர்ஷிப். சோ இது உதாரணங்களை வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? சரி. அடுத்தது வந்து இது அடுத்தது வந்து இந்த பெர்குடேட்டிக் லீடர்ஷிப்னு சொல்லக்குள்ள வந்து அதை நாங்க சொல்றது வந்து என்னன்னா அதிகார தலைமைத்துவம்னு சொல்லி அப்ப அதிகார தலைமைத்துவம்னு சொன்னா ஒருவருக்கு வந்து அதிகாரம் வழியா அதாவது வந்து இப்ப நாங்க இவருக்கு அதிகாரம் கொடுத்திருந்தா பண்ணி one minute. சரியா? சோ அந்த பர்க்யூட்ரிக் லீடர்ஷிப்னு சொன்னா இது வந்து நாங்க அந்த அதிகாரம் மூலமா அதாவது ஒரு பவர் ஒரு ஒரு தலைவருக்கு ஒரு என்ன சொல்றேன்னா அவருக்கு ஒரு பவர் மூலமா வழங்கப்படுறது ஒரு அதிகாரம் மூலமா வழங்கப்படுறது தான் வந்து நாங்க என்ன சொல்றதுன்னு சொன்னா இந்த பர்க்யூட்ரிக் லீடர்ஷிப்னு சொல்றது. அடுத்தது வந்து எக்ஸ்பெக்ட் லீடர்ஷிப். இது வந்து நிபுணர் தலைமைத்துவம்னு சொல்றது. அதாவது வந்து நிபுணர் தலைமைத்துவம்னு சொல்லக்குள்ள வந்து நாங்க அவருக்கு வந்து அதாவது வந்து அதாவது வந்து அவங்களுக்கு அந்த வசீகரமா அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து அந்த ஒரு நிபுணத்துவம் ஒரு ஒரு ஸ்பெஷலைசேஷனா இருந்தா அதுல அவங்களுக்கு தலைமைத்துவத்தை வந்து வழங்குறது.
சரியா? அடுத்தது வந்து கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப். இதைத்தான் வந்து நாங்க சொல்றது வந்து என்னதுன்னு சொன்னா பிறப்பிலான தலைமைத்துவம். அதாவது வந்து இது வந்து எங்களுக்கு இயற்கையாவே உருவாகக்கூடிய தலைமைத்துவமா தான் இருக்கும். உதாரணத்துக்கு வந்து எங்கள்ட்ட இயல்பாவே வந்து எங்களுக்கு வந்து நல்ல ஒரு நாங்க அட்ராக்டிவான பர்சன், நாங்க வந்து ஒருத்தரை கைட் பண்ணக்கூடிய டேலண்டட் இருக்கு, எங்களுக்கு நல்ல ஒரு டோக்கட்டிவ் இருக்கு, நல்ல ஒரு இனோவேஷன் மைண்ட் இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து உருவாகுறது தான் வந்து இந்த கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப். ஸோ இந்த மாதிரியான கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் தான் வந்து என்ன இருக்குன்னு சொன்னா அதாவது வந்து இதுல என்ன சொல்றாங்க, தலைவர்கள் வந்து பிறந்ததாகத்தான் கருதுவாங்க. அதாவது வந்து இப்ப நாங்க இது கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப்னு சொன்னா தலைவர்கள் உருவாகுறது இல்ல. தலைவர் வந்து பிறப்பிக்கப்படுகின்றார்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு தலைவர் வந்து உருவாகுறதுங்கிறது வேற, தலைவர் வந்து பிறப்பிக்கப்படுகின்றதுன்னு வேற. அதாவது பிறக்கக்குள்ளே வந்து அவர் லீடர்ஷிப்பா இருக்காரு. அந்த மாதிரி தாங்க. உதாரணத்துக்கு பாருங்க, நெல்சன் மண்டேலா, நெப்போலியன், ஹிட்லர், கெனடி இவங்க எல்லாமே வந்து இந்த கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப்க்கு. சரியா? ஸோ நாங்க கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப்க்கு வேணா நாங்க உதாரணத்துக்கு வந்து இவரையும் எடுக்கலாம். அதாவது வந்து என்ன சொல்றது? மகாத்மா காந்தி. ஸோ அவங்கலாம் வந்து கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப்பா கூட இருக்கும். சரியா? அடுத்தது இன்ஃபார்மல் லீடர்ஷிப். இந்த இன்ஃபார்மல் லீடர்ஷிப்னு சொன்னா, அதாவது வந்து இது வந்து என்னதுன்னா, உத்தியோகபூர்வமற்ற தலைமைத்துவம். அதாவது வந்து இவங்களுக்கு வந்து இப்ப நாங்க படிச்சிருக்கோம் தானே ஃபார்மல் குரூப், இன்ஃபார்மல் குரூப்னு சொல்லி. அதே மாரி வந்து இவங்க வந்து என்னது இன்ஃபார்மல் லீடர்ஷிப். இது வந்து தடையில்லா தலைமை. அதாவது வந்து என்ன சொல்றதுன்னு சொன்னா, முறைசாரா குழுக்கள் மூலம், முறைசாரா மூலம் வந்து உருவாக்கப்படுறது தான் வந்து இந்த இன்ஃபார்மல் லீடர்ஷிப்னு சொல்றாங்க. ஓகே. சோ இதுதான் வந்து டைப் ஆஃப் லீடர்ஷிப். சரியா? அப்ப இந்த லீடர்ஷிப் வந்து எப்படி உருவாகக்கூடிய வழிகள், என்னென்ன வேல வந்து கிரியேட் ஆகும்னு சொன்னா, முதலாவது வந்து பதவி வழி. அதாவது பதவி வழின்னு சொன்னா, ஒரு ஜாப் மூலமா. இப்ப நாங்க ஒரு பேங்க்ல ஒரு முகாமையாளர். சோ பாடசாலையில அதிபர். சோ அதுதான் வந்து ஜாப் மூலமா உருவாகுற லீடர்ஷிப். அடுத்தது வந்து தெரிவு வழி தலைமைத்துவம். அத வந்து நாங்க செலக்டிவ்னு கூட நாங்க சொல்லுவோம். சரியா? அதாவது வந்து அப்படி இல்லாட்டி நாங்க எலக்டட் லீடர்ஷிப்னு கூட சொல்லுவோம். அதாவது வந்து தெரிவு செய்ற தலைமைத்துவம். இப்ப எலக்ஷன் வச்சு பாராளுமன்ற உறுப்பினரை தெரிவு செய்றது, ஜனாதிபதி தெரிவு செய்றது அந்த மாரி. அடுத்தது வந்து மரபு வழி தலைமைத்துவம். சோ இது எங்களுக்கு தெரியும் தானே. அதாவது வந்து இது வந்து அந்த ட்ரெடிஷனல் லீடர்ஷிப் மூலமா. அடுத்தது வசீகரமான அ வசீகரம். அதாவது வந்து அட்ராக்டிவான லீடர்ஷிப். எப்படி ஒரு லீடர்ஷிப் உருவாகுது? முதலாவது வந்து ஒரு ஜாப் மூலமா உருவாகலாம். அடுத்தது செலக்ஷன் மூலமா. அடுத்தது வந்து ட்ரெடிஷனல் மூலமா. அடுத்தது வந்து என்னது? ஒரு அட்ராக்டிவ் மூலமா ஒரு லீடர்ஷிப் உருவாக்கலாம். சோ இதுதான் லீடர்ஷிப் வந்து உருவாகக்கூடிய வழி. ஓகே. அடுத்தது வந்து பாருங்க, இந்த லீடர்ஷிப்ன்னு சொல்லக்குள்ள வந்து நாங்க வந்து அ என்னது? இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதாவது வந்து இந்த லீடர்ஷிப்ன்னு சொன்னா, சில பண்புகள் இருக்கும். அவருக்கு வந்து ஒரு எக்ஸ்பெர்ட் பவர் இருக்கும். அதாவது ஒரு ஒரு அனுபவம் இருக்கும். சோ அடுத்தது வந்து ஆளுமை, ஒரு பெர்சனாலிட்டி பவர் இருக்கும். ஒரு கரிஸ்மேட்டிக் பவர், ஒரு வசீகர பவர் இருக்கும். சரியா? சீரமைக்கும் வலு, அதாவது கரெக்டிவ் பவர் ஒண்ணு இருக்கும். வெகுமதி வலி, ரிவார்ட் பவர் இருக்கலாம். சோ மதிப்பளிக்கும் வலு, அதாவது ரிஃபரண்ட் பவர்ன்னு தகவல் வலு, இன்ஃபர்மேஷன் பவர். சோ இது எல்லாமே வந்து ஒரு லீடர்ஷிப்க்கு வந்து ஒரு பவர் ஆஃப் லீடர்ஷிப்னு சொன்னா இந்த விஷயங்கள் இருக்கணும். இப்ப நாங்க முதலாவது பார்ப்போம் எக்ஸ்பர்ட் பவர். அதாவது ஒரு அனுபவ வலுன்னு சொன்னா, அதாவது ஒரு முகாமைத்துவத்துல, ஒரு தொழில் சார்ந்த துறையில வந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதன் மூலமா வந்து உருவாகக்கூடிய தலைமைத்துவம். ஆளுமை வலு, பெர்சனாலிட்டி. அதாவது வந்து ஒரு உடல் உலர் சார்ந்த அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு ஆள் பார்க்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு பெர்சனாலிட்டியா இருக்காரு. சோ அவருக்கு வந்து நல்ல ஒரு என்ன சொல்றது? ஒரு ஆளுமை செய்யக்கூடியது, சிறந்த தீர்மானம் எடுக்கக்கூடியது, உரிய நேரத்துல விரைவான ஒரு டிசிஷன் எடுத்து அத செயல்படுத்தக்கூடியவர். அதத்தான் பெர்சனாலிட்டி பவர்ன்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து கரிஸ்மேட்டிக் பவர். அதாவது வந்து அது வசீகர வலு. அதாவது வந்து ஏனையோரோட பார்க்கக்குள்ள வந்து அவர வந்து ஒரு லுக்கா இருக்கும். அதாவது மாற்றங்கள வந்து அவர் கவர்ந்து இழுக்கக்கூடியவரா இருப்பாரு. சோ ஏதாவது ஒரு சேஞ்சஸ் அவருக்குன்னு தலைமைத்துவ பண்புகள் இருக்கலாம். சீரமைக்கும் வரும். அதாவது கரெக்டிவ் பவர். அப்ப நிறுவனத்துல காணப்படுற தடைகள், தோல்விகளை எதிர்நோக்குறது, திடீர்னு ஒரு சேஞ்சஸ் ஏற்பட்டாங்கன்னா ஒரு சேஞ்ச் பண்றது. அந்த மாரியாக ஆர்கனைசேஷன வந்து ஒரு ஒரு வெற்றி பாத்க்கு வந்து கொண்டு போறதுக்கு காணப்படுற ஒரு பவரா தான் இந்த சீரமைக்கும் வலு, கரெக்டிவ் பவர் இருக்கும். வெகுமதி வலுனா ரிவார்ட் பவர். அதாவது தொழிலாளர்கள வந்து ஒரு ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய, ஒரு மோட்டிவேட் பண்ணக்கூடியது. அதாவது வந்து இப்போ ஒரு தொழிலாளர் மோட்டிவேட் ஆகுறதுன்னு சொன்னா, அது சுயமா மோட்டிவேட் ஆகுறதா இருக்கும். அதுதான் லீடர்ஷிப்ல காணப்படுறது.
மேனேஜ்மெண்ட்ல அப்படி இல்ல. மேனேஜர் வந்து அவருக்கு என்ன சொல்றது? ரிவார்ட்ஸ் குடுத்து அந்த மாரி. ஆனா அந்த லீடர்ஷிப்ல வந்து வர ஒரு ரிவார்ட் பவர்ன்னு சொல்லி சொல்றோம். வெகுமதி பலன்னு சொல்லி சொன்னா, அவங்களா சுயமா ஊக்கப்படுத்தலா இருக்கும். ஊக்கப்படுறதா. மதிப்பளிக்கும் போது, அதாவது ரிஃப்ரெஷன் பவர். அதாவது வந்து ஒரு நிறுவனத்துல வந்து இன்டர்னல் பெர்சனா இருக்கலாம், எக்ஸ்டர்னல் பெர்சனா இருக்கலாம். ஸோ அவங்கள வந்து நாங்க ஒரு லீடரா வந்து இவங்கள ஏத்துக்கொள்ளும். இப்போ ஒரு சில இப்ப பாருங்க, இப்ப எங்க நாட்டுல வந்து ஒருத்தர் லீடர் இருக்கான்னா, அவர சம்டைம்ஸ் எங்களால வந்து லீடரா ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து மதிப்பளிக்கும் வலு, ரிஃபரண்ட் பவர்ன்னு சொல்லி. தகவல் வலு, அதாவது வந்து இன்ஃபர்மேஷன் பவர். இப்போ ஒரு ஒரு இன்டர்னலாவோ, எக்ஸ்டர்னலாவோ எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து அவருக்கு வந்து காணப்படும். அந்த இன்ஃபர்மேஷன்ற நாலேட்ஜ், அந்த இன்ஃபர்மேஷன வச்சு எப்படி டிசிஷன் எடுக்கணும், இந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே தான் இந்த இன்ஃபர்மேஷன் பவர். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு லீடர்ஷிப்க்கு இருக்கக்கூடிய பவர். அப்படி இல்லாட்டி ஒரு லீடர்ஷிப்ல வந்து நாங்க கேரக்டரிஸ்ட்ன்னு கூட நாங்க இத சொல்லலாம். சரியா? ஓகே. இதுதான் வந்து இந்த அப்ரோச்சஸ்ன்னு சொல்லி சொல்றது. அதாவது அப்ரோச்சஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி நாங்க இந்த லீடர்ஷிப் தியரீஸ்ன்னு கூட சொல்லுவோம். அப்ப இந்த லீடர்ஷிப் தியரீஸ்ல வந்து பாருங்க வந்து, முதலாவது வந்து கன்டிஜென்சின்னு சொல்லி இருக்கு. அதாவது கன்டிஜென்சின்னு சொல்லி சொன்னா, நிபந்தனையுடன் கூடிய செயல்பாடுன்னு சொல்லி சொல்லுவோம். நிபந்தனையுடன் கூடிய செயல்பாடு. டெரி, அதத்தான் வந்து பண்பு கோட்பாடுன்னு சொல்லி சொல்லுவோம். ரிலேஷன்ஷிப், உறவு கோட்பாடுன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அத வந்து உறவு கோட்பாடு. அடுத்தது கிரீட்மேன் தியரி. கிரீட்மேன் தியரின்னு சொன்னா, உயரிய மனித கோட்பாடுன்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது சிட்யூவேஷனல். சிட்யூவேஷனல்னு சொல்லி சொன்னா, சூழ்நிலை தலைமைத்துவம்னு சொல்லியிருக்கு. பிஹேவியரல், நடத்தை கோட்பாடுன்னு சொல்லி சொல்லுவோம். பார்ட்டிசிபேட்டிவ், பங்கேற்பு தலைமைத்துவம்னு சொல்லி சொல்லுவோம். மேனேஜ்மென்ட், முகாமைத்துவ தலைமைத்துவம். இதுதான் லீடர்ஷிப் தியரீஸ். லீடர்ஷிப் தியரீஸ்ன்னு சொல்லி கேட்டா இதுகளத்தான் நாங்க சொல்லணும். சரியா? அப்ப இதுல முதலாவது வந்து பாருங்க, அந்த லீடர்ஷிப் தியரிக்குள்ள வாரது அந்த அப்ரோச் டூ லீடர்ஷிப். அப்ரோச் டூ லீடர்ஷிப். அதுல தான் முதலாவது என்னது? டெரிட் அப்ரோச். டெரிட் அப்ரோச்ன்னு சொல்லி சொன்னா நாங்க பண்பு கோட்பாடுன்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது பிஹேவியரல் அப்ரோச். அதத்தான் நடத்தை கோட்பாடுன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த கன்டிஜென்சிய தான், இந்த கன்டிஜென்சின்னு சொல்றத தான் வந்து நாங்க சிட்யூவேஷனல் அப்ரோச்சஸ்ன்னு சொல்லி கூட சொல்லுவோம். அதத்தான் வந்து நாங்க என்ன சொல்றதுன்னு சொன்னா, நிபந்தனையுடன் கூடிய செயற்பாடு கோட்பாடு. அப்படி இல்லாட்டி சிட்யூவேஷனல் அப்ரோச்சஸ். அடுத்தது வந்து கன்டெம்பரரி தியரி. அதாவது கன்டெம்பரரி தியரின்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து, அதுதான் தற்காலத்துல நவீன இதுல வந்து யூஸ் பண்ணக்கூடிய தியரியா இருக்கு. கன்டெம்பரரி தியரி. ஓகே. சார். இப்ப நாங்க ஒன் பை ஒன் பையா நாங்க இந்த இந்த விஷயங்கள வந்து பார்த்துக்கொண்டு போவோம். ஓகேயா? டெரிட் தியரி. ஓகே. ஸோ உங்களுக்கு இதுகளுக்கான நோட்ஸ் இல்ல தானே? நான் நோட்ஸ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி பார்த்துக்கொண்டு போவோம். ஓகே. இதெல்லாம் நீங்க எகெயின் அட்வான்ஸா வந்து லெவல் 6லயும் வந்து படிப்பீங்க. ஸோ இப்போதைக்கு வந்து ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது ஒவ்வொரு தியரீஸ் இருக்கு. ஓகே. முதலாவது வந்து பாருங்க இருக்கு என்னதுன்னா, டெ டெரிட் தியரிஸ். வாட் டைப் பெர்சன் மேக் அ குட் லீடர்? அதாவது வந்து இந்த டெரிட் தியரின்னு சொல்லி சொல்றது வந்து, டெரிட் தியரி ஆகியது எஃபெக்டிவ் லீடர்ஸ் ஷேர் த நம்பர் ஆஃப் காமன் பெர்சனாலிட்டி கேரக்டரிஸ் ஆஃப் டெரிட்ஸ். டெரிட்ஸ். அதாவது வந்து இத நாங்க டெரிட்ஸ்ன்னு சொல்லி சொல்லக்குள்ளேயே வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து ஒரு தலைமைத்துவத்துல வந்து தலைவருக்கே
தலைவருக்கே வந்து உரித்தான பண்புகள் வந்து காணப்படுறது தான் வந்து நாங்க டெரிட்டரின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து இது பொதுவாகவே வந்து தலைவர்கள் அல்லாதோரிடம் இருந்து வந்து அவர்களுடைய ஆளுமை, உடல் ஆளுமைனா பர்சனாலிட்டி, உடல் அதாவது அவங்களோட பாடி லாங்குவேஜ், உள பண்புகள், அதாவது என்ன சொல்றது, அவங்க வந்து பிசிக்கலா அவங்க எப்படி இருக்காங்க, ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு நபர் மூலமா வேறுபட்டு காணப்படுறதை தான் வந்து நாங்க என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா இந்த டெரிட்டரின்னு சொல்லி சொல்றோம். அதாவது ஒரு பர்சன்ல இருந்து பார்க்கக்குள்ள அந்த பர்சனுக்கு மட்டும் காணப்படுகின்ற, பாருங்க, the territory help to identify terrorism and quality. For example, integrity, empathy, assertiveness, good decision making skill, likability. They are helpful when leading to other. அதாவது ஒருத்தர்ட்ட இருந்து இன்னொருத்தரை பிரித்து அறியறதுக்கு, இவர் தலைவர்னு பிரித்து அறியறதுக்கு வந்து ஒருத்தர் காணப்படுகின்ற உடல் உள ரீதியான பண்புகள், ஆளுமை, அவருக்கான விருப்பம், டிசிஷன் மேக்கிங், தீர்மானம் எடுக்கிறது, ஸோ இதுகள் எல்லாமே வந்து காணப்படுறதை தான் வந்து நாங்க இந்த டெரிட்டரிஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இந்த டெரிட்டரிஸ்க்கான உதாரணங்கள் தான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா மகாத்மா காந்தி, நெல்சன் மண்டேலா. However, none of the any specific comparison will the great success of leader. அதாவது வந்து இது வந்து சம்டைம்ஸ் இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இல்லாட்டி வந்து இத என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து என்ன சொல்றது, சேஞ்ச் ஆகக்கூடியதா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப இந்த டெரிட்டரின்னு சொல்லக்குள்ள வந்து என்னென்ன பண்புகள் இருக்குன்னா, இலட்சியம், அதாவது கோல்ஸை வந்து அச்சீவ் பண்றதுக்கான அவங்களுக்கு வந்து ஒரு பவர் ஒண்ணு காணப்படும். தலைமை தாங்குவதற்கான விருப்பம், அதாவது அவங்களுக்குன்னு சொல்லி என்ன சொல்றது, அவங்களா வந்து என்ன சொல்றான்னு சொன்னா ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. ஓகே, நான் மேனேஜ் பண்ணி கொண்டு போவேன், நான் லீட் பண்ணி கொண்டு போவேன்னு சொல்லி. அடுத்தது உண்மைத்தன்மை, முழுமைத்தன்மை, நான் வந்து கம்ப்ரென்சிவ், அதாவது வந்து ஃபுல்ஃபில்மெண்ட்னு சொல்லி சொல்றது, அதாவது நியாயமா நடந்து கொள்றது. தன்னம்பிக்கை, அதாவது வந்து செல்ஃப் வந்து கான்ஃபிடென்ட் ஒன்று இருக்கும். புத்தி கூர்மை, அதாவது அவங்க knowledgeable பர்சனா இருப்பாங்க. அடுத்தது வேலை தொடர்பான அறிவு, அதாவது ஒர்க்கபிலிட்டி knowledge இருக்கும் அவங்களுக்கு. பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் தன்மை, அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. திறந்த மனது, அதாவது ஓப்பன் மைண்ட் செட்ல உள்ளவங்க. ஸோ இதெல்லாமே வந்து உருவாக்குறது தான் வந்து டெரிட்டரின்னு சொல்லி சொல்றோம். சரி, இந்த டெரிட்டரியில வந்து சில குறைபாடுகள் இருக்கு. அதுதான் however, அதாவது வந்து எல்லா சூழ்நிலையிலையும் வந்து ஒருவரோட தலைமைத்துவத்தை வந்து அறிஞ்சு கொள்றதுக்காக வந்து உலகத்துல இது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பண்புன்னு சொல்லி இல்ல. அதாவது இந்த பண்புகள் மட்டும் இருந்தா தான் நாங்க இந்த டெரிட்டரிக்குள்ள உள்ளடங்கும்னு சொல்லி நாங்க என்ன சொல்றது வந்து தலைமைத்துவத்துல வந்து இவங்க தலைவர்களா இருப்பான்னு சொல்லி சொல்ல முடியும். இதை விட வேற பண்புகள் இருக்கவங்களும் தலைவர்களா இருப்பாங்க. சோ அதைத்தான் சொல்றாங்க, எல்லா சூழ்நிலையிலையும் வந்து ஒருவரோட தலைமைத்துவத்தை அறிஞ்சு கொள்றதுக்காக உலகத்துல வந்து இது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பண்பு கூறா காணப்படாது. அடுத்தது வந்து ஒருவருடைய நடத்தை பலவீனமான சூழ்நிலையை விட பலமான சூழ்நிலையிலே வந்து இந்த பண்பு வந்து அதாவது எதிர்வு கூறும்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்ப நாங்க ஒருத்தர் வந்து பதவி வர முழுக்க அவர் வந்து என்ன பம்மிக் கொண்டு இருப்பாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ பதவி வந்த பிறகு அவர் வந்து அவருடைய ஆட்டத்தை காமிக்கக்கூடியதா இருக்கும். அதுதான் சொல்றாங்க, ஒருவருடைய நடத்தை. ஹலோ, ஹலோ.
அப்போ தலைமைத்துவம் அதாவது ஒரு நடத்தை வந்து ஒருத்தர் பிஹேவியர் வந்து என்ன இருக்கும்னு சொல்லி சொன்னா பலவீனம். அவங்க பவர் இல்லாத டைம்ல வந்து இருக்கிற அந்த அவருக்கு அந்த பவர் இல்லாத டைம்ல இருக்கிற ஆட்டிடியூட் வந்து சம்டைம்ஸ் அவருக்கு அந்த பவர் வந்த பிறகு அந்த இந்த அந்த பண்புகள் வந்து மாறக்கூடியதா இருக்கும். அடுத்தது வந்து ஒருவருடைய பண்புக்கும் அவருடைய தலைமைத்துவத்துக்கும் இடையில வந்து ஒரு தொடர்பு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து என்ன இருக்கும்னா தெளிவற்றதா இருக்கும். அதாவது வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கும். அது ஏன் நாங்க கிளாரிட்டி இல்லாம இருக்கும்னு சொல்லி சொன்னா, ஒரு இப்ப நெல்சன் மண்டேலாவை எடுத்துக்கொள்வோம். அப்ப இந்த நெல்சன் மண்டேலான்னு சொல்றது வந்து என்ன சொல்றது? அதாவது வந்து ஒரு சம்டைம்ஸ் வந்து அவர் ரூடா இருந்திருப்பாரு. சம்டைம்ஸ் அவரோட கைட்னஸ் நல்லா இருக்கும். ரூடா இருந்திருப்பாரு. ஸோ அந்த மாரியான விஷயங்கள். இப்ப மகாத்மா காந்திஜி அகிம்சை வழியிலேயே போகணும்னு சொல்லி. ஸோ அதத்தான் இங்க சொல்றாங்க. ஸோ இந்த இதுதான் வந்து டெரிட் தியரிஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேயா? ஸோ அந்த டெரிட் தியரிஸ்ல மெயினா வந்து என்ன பார்க்குறாங்கன்னு சொல்லி சொன்னா, வாட் டைப் பெர்சன் மேக் அ குட் லீடர். அதாவது ஒரு சிறந்த லீடரா உருவாகணும்னு சொல்லி சொன்னா, அவர் அவர் எப்படி அந்த லீடர் உருவாகுறாரு. ஸோ அதத்தான் அங்கன மெயினா சொல்றாங்க. ஓகே. பாருங்க இந்த டெரரிஸ்ட் தியரின்னு சொல்லக்குள்ள வந்து பிசிக்கல் டெரரிஸ்ட், இன்டெலிஜென்ட் டெரரிஸ்ட், பர்சனாலிட்டி தியரி. இந்த நெல்சன் மண்டேலா, ஸோ பராக்கிரம பாகு. ஸோ பாருங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கான உதாரணங்கள் தான். அடுத்து பிஹேவியரல் தியரி. இந்த பிஹேவியரல் தியரிய வந்து நாங்க என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா நடத்தை கோட்பாடு. ஓகே. நான் இந்த பிஹேவியரல் தியரிக்கு வர முன்னுக்கு உங்களோட புக்ல இருக்க சம்டைம்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டு வரக்கூடிய சான்ஸ் இருக்கும். இந்த கிரேட் மேன். அந்த கிரேட் மேன்னு சொல்லி சொன்னா என்னதுன்னு சொல்லி ஒருக்கா சொல்லிடு. அதாவது இத நாங்க சொல்றது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, உயரிய மனித கோட்பாடு. கிரேட் மேன் தியரி. அதாவது வந்து ஒருவர் பிறப்பினால தலைவர் ஆகிறார். அப்படி இல்லாம தலைவர்கள் உருவாக்கப்படுவதில்லை. அதுதான் கிரேட் மேன் சொல்லுவோம். அதாவது வந்து பிறக்கக்குள்ளே வந்து அவர் தலைவர் ஆகிறாரு. அவங்க இன்னைக்கு உருவாக்கப்படுவதில்லை. அதாவது வந்து ஒருவர் வந்து தலைமைத்துவ பண்போட அப்ப நாங்க அந்த டெரிட்னு சொல்லி சொன்னாலே பண்புகள். அந்த தலைமைத்துவ அந்த லீடர்ஷிப்கான பண்போட வந்து அவர் பிறக்கிறார்னு சொல்லி சொல்றோம். இது வந்து அவர் வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, கவர்ந்து இழுக்கும் தலைமைத்துவமா இருக்கும். அதாவது இப்போ ஒருவர் பிறப்புனாலே வந்து அவர் ஒரு லீடர்ஷிப்னு சொல்லி அறிஞ்ச பிறகு வந்து இப்ப இப்ப இயேசு ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அப்ப அவர் பிறப்பினாலே வந்து ஒரு லீடர்ஷிப்னு சொல்லி உருவாக்கப்படுறாரு. ஸோ இதுகள் தான் வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, உயரிய மனித கோட்பாடுன்னு சொல்லி சொல்றாங்க. இத்தகைய தலைவர்கள் வந்து சில பண்புகள் அதாவது வந்து கட்டளையிடும் ஆளுமை. அதாவது ஒருத்தருக்கு வந்து பவர், அவங்களோட அழகு, ஊக்கமுடைமை அதாவது மோட்டிவேஷன், அவங்களோட நாலேட்ஜ் மற்றது வந்து இது எல்லாமே வந்து இப்ப நெப்போலியன், மகாத்மா காந்தியை வந்து இதுக்கு நாங்க உதாரணமா கூட சொல்லலாம். இதுதான் கிரேட் மேன் தியரின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த கிரேட் மேனுங்கிறதும் டெரிட்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஸோ ஆனா கிரேட் மேன்னு சொல்லக்குள்ள ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவர் வந்து பிறப்புனால தான் தலைவர் ஆகுறாரே தவிர வந்து அவர் வந்து தலைவரா உருவாக்கப்படுறது இல்லைன்னு சொல்லி சொல்றது. பண்பு கோட்பாடு அதாவது டெரிட் தியரின்னு சொல்லி சொன்னா தலைவர்களுக்கு வந்து இருக்கிற பண்புகளை வச்சுதான் அவர் தலைவர் ஆகுறாருன்னு சொல்லி. சரியா? அடுத்தது வந்து பிஹேவியரல் அப்ரோச்சஸ். இப்ப இந்த பிஹேவியரல் அப்ரோச்சஸ் வந்து நாங்க என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து நடத்தை கோட்பாடு. மனிதரது தலைமைத்துவ பண்பை விட அவங்க நடத்தை, அவங்களோட பிஹேவியர் தான் தீர்மானிக்குது. அவங்க லீடர் எப்படிப்பட்ட லீடர்ன்னு சொல்லி. சரியா? சோ அப்ப இந்த பிஹேவியர் லீடர்ஷிப்ல வந்து இப்ப நாங்க ஒரு பிஹேவியர் லீடர்ஷிப்ல வந்து சரியா? இந்த பிஹேவியர் லீடர்ஷிப் தியரிஸ்ன்னு சொல்லக்குள்ள வந்து, நாங்க இதுல 3 வகையான தியரிஸ் இருக்கு. அதாவது வந்து பங்கு பற்றும் தலைமைத்துவம். அதாவது சர்வாதிகார தலைமைத்துவம்னு சொல்லி சொல்லுவோம். பார்ட்டிசிபேட்டிவ் வாஸ் ஆட்டோகிராட்டிக் லீடர்ஷிப். அப்ப பாருங்க, நாங்க முதலாவது பார்ப்போம் வந்து இந்த அ ஒட்டோ அ இந்த என்ன சொல்றது? இப்ப இந்த குரூட் லெவின் ரிசர்ச்ல யூனிவர்சிட்டில வந்து என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னா, ஆட்டோகிராட்டிக் ஸ்டைல், டெமோகிராட்டிக் ஸ்டைல் அண்ட் லைசஸ் ஃபேர் ஸ்டைல். ஸோ இது 3யும் தான் இந்த பிஹேவியர் தியரியில வந்து அந்த சொல்லி இருக்கிறாங்க. பாருங்க. ஓகே. சரி. அதுக்காக வந்து ஓகே. சரியா? அப்ப இந்த பிஹேவியர் தியரின்னு சொல்லி சொன்னது ஃபோக்கஸ். பாருங்க பிஹேவியர் தியரி இஸ் ஃபோக்கஸ் ஆன் ஹவ் லீடர்ஸ் பிஹேவ் ஃபார் இன்ஸ்டன்ட் டு லீடர் டி dictate what need to done expected cooperation or to involve their terms of decision making encourage the acceptance of support. அதாவது வந்து நாங்க இதுல என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா
அவங்க ஒரு தலைவர் நடத்தையை பற்றி விவரிக்கலாம், அவங்க தீர்மானம் எடுக்கிறதுக்கு எந்த அளவு அவங்க ஊழியல பங்கு பற்ற அனுமதிக்கிறாங்களா, சோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இதை சொல்றதுதான் பிஹேவியர் நடத்தை. அதாவது ஒரு மனிதோட தலைமைத்துவ பண்புகளை விட அவங்களோட நடத்தை தான் வந்து தீர்மானிக்குது வந்து இந்த என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா ஆஹ் இந்த பிஹேவியர் லீடர்ஷிப்னு சொல்லி. ஸோ அந்த பிஹேவியர் லீடர்ஷிப்ல வந்து 3 வகையானது இருக்கு. அதுதான் என்னதுன்னா, ஆட்டோகிராட்டிக் லீடர்ஷிப், டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப் அண்ட் லைசஸ் ஃபேர் லீடர்ஷிப். அப்ப இந்த ஆட்டோகிராட்டிக்னு சொல்லி சொன்னா, இத நாங்க அதிகாரமயப்படுத்திய தலைமைத்துவம்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து நிறுவன ஒழுங்கமைப்புல ஒரு ஆர்கனைசேஷன் ஆப்பரேஷன்ல வந்து உயர் மட்டத்துல இருந்து டாப் லெவல்ல இருந்து தான் ரொம்ப அதிகாரங்கள், பவர் வந்து குவிஞ்சிருக்கும். ஸோ இந்த கலந்துரையாடல் முறையில வந்து உயர்மட்ட முகாமையாளர்களுக்கு ஒரு தனித்துவமான தீர்மானங்களை மேற்கொள்ளக்கூடிய வகையிலான ஒரு தலைமைத்துவம் இருக்கிறதுதான் சர்வ அதிகார, அதாவது வந்து நாங்க அதை சொல்றது வந்து ஆட்டோகிராட்டிக் லீடர்ஷிப். சோ இவங்க வந்து யாருடைய டிசிஷனே இல்லாம இவங்க சுயமா வந்து டிசிஷன் எடுப்பாங்க. த டிசிஷன் வித்தவுட் கன்சல்டிங் தியர் டீம். அவங்களோட குழுவுல வந்து கலந்தாலோசிக்காம இவங்க தீர்மானம் எடுப்பாங்க. தி ஸ்டைல் ஆஃப் த லீடர்ஷிப் கன்சிடர் அப்ரோப்ரியேட் when decision need to be made quickly. சோ இந்த ஆட்டோகிராட்டிக் லீடரோட நன்மை என்னதுன்னு சொன்னா, நாங்க குயிக்கா தீர்மானத்தை எடுக்க முடியும். when there no need to input, அதாவது யாரும் உள்நுழையிறதுக்கோ அப்படி இல்லாட்டி யாரும் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு எக்ரிமெண்ட் ஆகுறதுக்கோ எதுவுமே தேவையில்லை. ஸோ இதுக்கான உதாரணம் தான் அடாப்ட் ஹிட்லர். அதாவது ஹிட்லர் ஆட்டோகிராட்டிக் லீடர்ஸ்க்கான உதாரணம் தான் என்னது, ஹிட்லர். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து உதாரணங்கள். ஸோ இந்த உதாரணங்கள் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல சர்வதிகார சரியா, சர்வாதிகார லீடர்ஸ்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சரியா? அப்ப இந்த சர்வாதிகார லீடர்ல வந்து ஒரு தலைவர் தான் எல்லா தீர்மானங்களையும் எடுப்பாங்க. ஊழியர் என்ன செய்யணும், அவங்களுக்கு வந்து அவங்களோட கண்ட்ரோலுக்கு கீழ தான் இந்த ஆட்டோகிராட்டிக் லீடர் வந்து, அதாவது ஊழியர்கள் வந்து இந்த ஆட்டோகிராட்டிக் லீடர்ஸ் கண்ட்ரோல்ல தான் இருப்பாங்க. அப்ப ஊழியர்கள் வந்து தங்களோட அறிவுறுத்தலுக்கு ஏற்ப வந்து வேலை செய்யப்படும் பொழுது அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா பாராட்டுவாங்க. ஆனா தவறு செய்யும் பொழுது தண்டனையும் வழங்குவாங்க. அதுதான் ஆட்டோகிராட்டிக் லீடர்ஸ்ட கேரக்டரிஸா இருக்கும். அதாவது வந்து இப்ப தண்டனை, பனிஷ்மென்ட்ன்னு சொல்லி சொன்னா, அபராதம் விதிக்கிறது. அதாவது வந்து நீங்க இவ்வளவு பெனால்டி கட்டணும். தற்காலிகமாக நாங்க சொல்லுவோம். அதாவது வந்து இவர் வந்து தற்காலிகமா விலக்கி வைக்கிறது. அதாவது ஒரு ஒரு பீரியட்க்கு வந்து நாங்க அவங்கள விலக்கி வைக்கிறது. பதவியிலிருந்து நீக்கிறது. ஜ ஜாப்ல இருந்து நாங்க அவங்கள வந்து நீக்குறது. சரியா? அடுத்தது. பதவி குறைப்பு. அதாவது டிமோட்டிவேட் பண்றது. நாங்க சொல்லுவோம் புரமோட் பண்றது, டிப்ரமோட் பண்றது. பதவி உயர்வு, பதவி குறைப்பு. ஸோ இதன் நன்மைகள் வந்து என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னா, இதுல பெனிஃபிட் வந்து வேலையை சரியாக செய்யாது விடும் ஊழியர்கள் வந்து, அதாவது வந்து வேலையை செய்விக்க வந்து இது ஒரு நல்ல ஒரு மெத்தட். அதாவது யாரும் இங்க சோம்பேறியா இருக்க முடியாது. ஸோ ஊழியர் வந்து எந்த நேரமும், அதாவது தலைவர் வந்து எந்த நேரமும் கடுகடுன்னு இருப்பாரு. அடுத்தது தலைவர் மட்டுமே தீர்மானம் எடுக்கிறதால டிசிஷன் எடுக்கிறது வந்து ரொம்ப குயிக்கா டிசிஷன் எடுக்கலாம். அடுத்தது வந்து ஊழியர்கள் வந்து ரொம்ப பயத்தோட தான் வேலை செய்வாங்க. இந்த தலைவர் கீழ வேலை செய்யக்குள்ள. சோ அதனால வந்து நிறுவனத்துல வந்து என்னைக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு அதாவது ஒரு பிஹேவியரா எல்லாரும் நடந்து கொள்வாங்க. சரியா? அடுத்தது வந்து இப்ப இதுல வந்து சரியா யாரு எந்த எம்ப்ளாயீஸ் வேலை செய்றாங்க, யார் எம்ப்ளாயி வேலை செய்யலன்னு சொல்லி நாங்க கண்டுபிடிச்சு, அவங்கள வந்து உடனடியா பதவி நீக்கம் செய்றதோ, அவங்களுக்கான அ ஒ மோட்டிவேட் பண்றதோ அந்த மாதிரியான விஷயங்கள அணிஞ்சு கொள்ளலாம். இதுல வந்து தீமைகளும் இருக்கு. நன்மைகள் பெனிஃபிட் மாரியே வந்து தீமைகளும் இருக்கு. அதாவது வந்து என்னதுன்னு சொன்னா, இந்த ஊழியருக்கும் தலைவருக்கு எம்ப்ளாயீஸ் அண்ட் லீடர்ஸ்க்கு இடையில வந்து ஒரு முரண்பாடு ஏற்படும். அதாவது நாங்க சொல்ற ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒண்ணு உருவாகும். சரியா? அடுத்தது வந்து இப்ப எம்ப்ளாயீஸ் வந்து அந்த பவருக்கு கீழ வேலை செய்யக்குள்ள வந்து எந்த விஷயமும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அதனால வந்து இந்த எம்ப்ளாயி வந்து நல்ல ஒரு இன்னோவேட்டிவா இருக்கவங்க, நல்ல ஒரு திங்க் திங்க் பண்றவங்க, அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்றவங்க வந்து இந்த மாரி டைம் இப்படி ஆட்டோகிராட்டிக் லீடர் கீழ வேலை செய்றதுன்னா, அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க லீடரோட. சரியா? அடுத்தது வந்து, இந்த எல்லா விஷயத்துக்கும் வந்து தலைவரே வந்து இன்வால்வ் ஆகுறதுனால, அதாவது ஊழியர்களை யாரையும் இன்வால்வ் படுத்திக் கொள்ள மாட்டாரு தானே! ஸோ அந்த ஆட்டோகிராட்டிக் லீடருக்கு வந்து வேலைப்பளு, அதாவது வொர்க் ஓவர்லோடா இருக்கும். சரியா? மத்தது வந்து இந்த எம்ப்ளாயீஸ் வந்து ஒரு மோட்டிவேஷன் இல்லாம இருப்பாங்க. ஏன்னு சொன்னா இவ்வளோ சிறையா, அதாவது இவ்வளோ கடுமையா இருக்கக்குள்ள வந்து, அவங்க வந்து ரொம்ப வொர்க் பண்றது வந்து குறைவா இருக்கும். அடுத்தது டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப். டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப்ன்னு சொல்லி சொன்னா, இத நாங்க சொல்றது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, அ பன்முகப்படுத்திய தலைமைத்துவம்னு சொல்லி சொல்றது. அதாவது வந்து பன்முகப்படுத்திய தலைமைத்துவம்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ
சரியா? ஸோ பன்முகப்படுத்திய தலைமைத்துவம்னு சொல்லுவோம். சனநாயக தலைவர்னு கூட நாங்க சொல்லுவோம். ஸோ சரியா? ஸோ இதுல வந்து என்ன சொல்றான்னு சொன்னா, தனக்கு கீழ உள்ளவங்களோட வந்து கருத்துக்கள கவனத்தில் கொண்டு செயல்படுகின்றாரு. இந்த ஒட்டோக்ராட்டிக் வந்து எதிர்மறையானது தான் இந்த டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப்னு சொல்றோம். அதாவது வந்து தன்னோட அதிகாரங்கள வந்து பன்முகப்படுத்துவது. எல்லாருக்கும் ஷேர் பண்றது. ஒரு டிசிஷன் எடுக்கக்குள்ள தனக்கு கீழ இருக்க எம்ப்ளாயீஸ் எல்லாரோடையும் சேர்த்து டிசிஷன் எடுக்கிறது. சரியா? அடுத்தது வேலை செய்யும் பொழுது ஊழியர்கள் எல்லாரோடையும் சேர்ந்து வேலை செய்றது, அவங்களோட சேர்ந்து நடவடிக்கை எடுக்கிறது அந்த மாரியானது. ஸோ இதன் மூலமா வந்து முகாமையாளர், மேனேஜர்ஸா இருக்கலாம், எம்ப்ளாயீஸா இருக்கலாம், எல்லாருமே வந்து ஒரு மோட்டிவேட் ஆகுவாங்க. ஸோ அவருடைய கருத்துக்கு மதிப்பு கொடுப்பாங்க. இப்போ ஒரு லீடர் இப்ப டெமோக்ராட்டிக் லீடர் சொல்ற அந்த அவர் சொல்றத கேட்டு செவிமெடுத்து வேலை செய்வாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த டெமோக்ராட்டிக் லீடர்ன்னு சொல்றாங்க. அதாவது வந்து உயர்மட்ட முகாமையிலிருந்து கீழ்மட்ட முகாமைக்கு வந்து அதிகாரம் வந்து என்ன நடக்கும்? பவர்ஸ் வந்து பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கும். ஷேர் ஆகி இருக்கும். அப்ப இதன் மேல வந்து எல்லாரும் சேர்ந்து கலந்துரையாடி ஒரு தீர்மானம் எடுக்கிறது. ஊழியர்கள்ட்ட வந்து ஒத்துழைப்பு இருக்கும். ஊழியர்களோட சப்போர்ட் இருக்கும். அதே மாரி அவங்களும் அந்த பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு டிசிஷன் எடுக்கிறதால வந்து இது வந்து எல்லாரும் இது வந்து லீடர்ஸ் அண்ட் எம்ப்ளாயி வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் இல்லாம கொண்டு போகும்னு சொல்றாங்க. சரியா? இதுல வந்து அதாவது வந்து இப்ப நாங்க படிச்ச இந்த ஆட்டோகிராட்டிக்ல வந்து பார்ட்டிசிபேட்டிவ் குறைவா இருக்கும். டெமோகிராட்டிக்ல வந்து பார்ட்டிசிபேட்டிவ் அதிகமா இருக்கும். சரியா? இதனால வந்து எம்ப்ளாயி வந்து மோட்டிவேஷன் ஆகுவாங்க. அப்போ ஊழியர்களுக்கும் மேனேஜர்ஸ்க்கும் எம்ப்ளாயிக்குள்ள ஒரு வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஒண்ணு உருவாகும். சரியா? இதுலயும் தீமை இருக்கு. அதாவது வந்து இதுல எல்லாரும் வந்து இன்வால்வ் ஆகுறதால வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். சடனா ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியாது. சரியா? அடுத்தது வந்து இப்ப இந்த ஒரு டிசிஷன் எடுக்கக்குள்ள வந்து ஒரு ஓகே சொல்லுவாங்க. இன்னொருத்தர் ஓகே சொல்ல மாட்டாங்க. திரும்ப அப்புறம் டிசிஷன மாத்தணும். அப்படியெல்லாம் இருக்கு. அதுதான் இந்த டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப்ல வந்து இருக்கிற தீமைகள் தீமைகள்னு நாம சொல்லலாம். ஓகேயா? ஓகே. அடுத்தது வந்து இந்த லேய்ஸர்ஸ் ஃபேர் லீடர்ஷிப். இந்த லேய்ஸர்ஸ் ஃபேர் லீடர்ஷிப்ப தான் வந்து நாங்க என்ன சொல்றதுன்னு சொன்னா அதாவது வந்து தடையில்லா தலைமைத்துவம். தடையில்லாத தலைமைத்துவம். நிறுவனம் எதிர்நோக்குகின்ற சந்தர்ப்ப சூழ்நிலையை கருத்துல கொண்டு, இது பிளெக்ஸிபிலிட்டியா வந்து அந்த லீடர் இருப்பாரு. அதாவது வந்து நீங்க இது வேணும்னாலும் செஞ்சு கொள்ளுங்க. நான் அதுல இன்வால்வ் ஆக மாட்டேன். அவங்க நெனைச்ச மாரி ஊழியர்கள் வந்து வொர்க் செய்வாங்க. அவங்களுக்கு முழு சுதந்திரமும் வந்து வழங்கப்பட்டுரும். அப்படி ஆனா இந்த டெமோக்ராட்டிக்ல அப்படி இல்ல. என்னதான் அவங்களுக்கு சுதந்திரம் வழங்குனாலும் அவருக்கு கீழ தான் இருப்பாங்க. கண்ட்ரோலா தான் இருப்பாங்க. ஆனா இந்த லேய்ஸர் ஃபேர் லீடர்ஷிப்ல வந்து அப்படி இல்ல. ஃபுல்லாவே வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கண்ட்ரோல் இருக்கும். சம்டைம்ஸ் லீடர் சொல்றத எம்ப்ளாயி கேட்க மாட்டாங்க. லீடர் வந்து கணக்கெடுக்க மாட்டாங்க. அந்த மாரியான ஓ அந்த மாரியான விஷயங்கள். சரியா? இந்த டெமோக்ராட்டிக் லீடருக்கு வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ்ன்னு சொல்லி இருக்கு. அதாவது அவங்களோட கம்பெனி வந்து ஒரு முறை வந்து என்ன சொல்றது வந்து அ அதாவது வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் இந்த அந்த கம்பெனி எம்எஸ் கம்பெனி வந்து டவுன் ஆகக்குள்ள வந்து இவங்க வந்து முடிவெடுத்து ஊழியர்களோட கலந்து ஆலோசித்து தீர்மானம் எடுத்து அந்த மாரி ஒரு வொர்க் ஒண்ணு செஞ்சிருக்காங்க. சரியா? இந்த லேசர்ஸ் இதுல வந்து பாருங்க, they allow the people within the team make many of the decision. This work well the team highly capable is the motivated. Doesn't need the close supervision. அப்ப இங்க வந்து நெருங்கிய ஒரு என்ன சொல்றது சூப்பர்வைசேஷன் இருக்காது. அதாவது என்ன சூப்பர்வைசேஷன் சொன்னா, இப்ப நாங்க கண்காணிக்கிறது இருக்காது. திஸ் அ அ சரியா? இதனால வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, பல்வேறுபட்ட அதாவது வந்து அவங்களுக்கு வந்து தீர்மானம் வந்து சுயமா எடுக்கக்கூடியதா இருக்கனால தவறான தீர்மானங்கள் எடுக்கலாம். ஊழியர்கள் அந்த தலைவர் சொல்ற விஷயங்கள வந்து கேட்காம போகலாம். சரியா? ஆ ஸோ இதுல இந்த சந்தர்ப்பத்துல இந்த 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 லேசர் ஃபெயில் இந்த லேசர் ஃபேர் லீடர்ஸ்ல வந்து என்ன சொல்றான்னு சொன்னா, அதாவது வந்து லீடர் வந்து பெரிய அளவுல வந்து இன்வால்வ் ஆக மாட்டாரு. சரியா? மிக குறைந்த அளவுல தான் அவரு இன்வால்வ் ஆகுவாரு. சரியா? ஸோ இதுனால வந்து இது வந்து எம்ப்ளாயீஸ் அங்க எம்ப்ளாயீஸ் வந்து நல்லா ஓகே ஆனவங்களா இருந்தா பிரச்சனை இல்ல இந்த லீடர்ஷிப்ல. அப்படி இல்ல எம்ப்ளாயி வந்து என்ன சொல்றதுன்னா,
அந்த சோம்பேறித்தனமா அவங்க ஒரு மோட்டிவேட்டா ஒர்க் பண்ணாதவங்க இருந்தா இந்த லீடர்ஷிப் இந்த லேசர் ஸ்பேர் லீடர்ஷிப் வந்து பாதிக்கக்கூடியதா இருக்கும். The clearly how leader behave affect the performance. Research are released through that many these relationship behavior appear different time. The biggest are those who can make many different behaviors and choose the right style each situation. அப்ப எந்த சிச்சுவேஷன் வந்து நாங்க எந்த விதமான தலைமைத்துவத்தை வந்து கையில் எடுக்கணும்னு சொல்லி நாங்க பார்க்கணும். ஓகே சார். அப்ப இதுதான் வந்து இந்த குரூட் லெவல் ரிசர்ச் அட் த யூனிவர்சிட்டி ஆஃப் த லோல சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது இந்த ஒய்சோ ஸ்டேட் யூனிவர்சிட்டி ரிசர்ச்ல வந்து 2 சொல்லியிருக்காங்க. அதுதான் இனிட்டேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் கன்சிடரேஷன் சொல்லி 2 சொல்லியிருக்காங்க. இனிட்டேஷன் அண்ட் கன்சிடரேஷன் சொல்லி, அதாவது வந்து இது ஓக்கியோ மாநில பல்கலைக்கழக ஆய்வுல தான் வந்து இந்த அணுகுமுறை வந்து 1940க்கு பிற்பகுதியில தான் இது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த அணுகுமுறை, அதாவது வந்து ஓகியோ அந்த யூனிவர்சிட்டி வந்து ஆய்வாளர் ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா, தலைவர்கள் நடத்தையை வந்து, அதாவது இந்த பிஹேவியர் தியரிஸ் இருக்கு தானே, இங்க நடத்தை பத்தி தானே கதைக்கிறோம். தலைவரோட நடத்தை அப்படி இல்லாட்டி தலைவரோட பாங்க வந்து ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணுதான் இனிஷியேஷன் ஸ்ட்ரக்சர், அதாவது முன்னெடுத்தல் கட்டமைப்பு நடத்தை. அடுத்தது வந்து கன்சிடரேஷன், அதாவது வந்து கவனம் எடுக்கப்பட்ட நடத்தை. அப்ப முதலாவது வந்து பார்ப்போம், இந்த இனிஷியேஷன் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி சொன்னா, தலைவர் அதாவது லீடர் எம்ப்ளாயி வந்து ஏற்கனவே வந்து என்னது லிமிட்டடா இருக்கும். இதனால வந்து தம்மிடம் என்ன எதிர்பார்க்கப்படுகின்றது என்பதை வந்து அறிஞ்சு கொண்டு அதை வந்து முறை சார்ந்த ஒரு செய்தி தொடர்பு வழியா வந்து அமைக்கப்படும். இது வந்து வேலை செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த இனிஷியேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து இங்க உருவாக்கப்படுது. அதாவது வந்து தலைவர் ஊழியர்ட வந்து வகிப்பாகங்கள் வந்து ஏற்கனவே வரையறுக்கப்பட்டது. அதாவது வந்து வரையறுக்கப்பட்டேன்னா ஒரு லிமிட்டடா தான் இருக்கும். தலைவர் இதுகளை தான் செய்யணும், எம்ப்ளாயி இதுகளை தான் செய்யணும். சரியா? சோ அப்ப அதுல நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க, தலைவர் ஊழியர்களுக்குன்னு அவங்களுக்குன்னு வகிப்பாகங்கள் வந்து ஏற்கனவே வந்து இருக்கும். ரோல்ஸ் குடுத்திருப்பாங்க. ஓகே. தலைவர் இந்த லீடர்ஸ் இதுகள செய்யணும். எம்ப்ளாயீஸ் இதுகள செய்யணும்னு. இப்ப அவங்க அவங்க கிட்ட இருந்து ஒவ்வொருத்தர்ட்டயும் வந்து என்ன எதிர்பார்க்கப்படுறாங்கன்னு சொல்லி அந்த நிறுவனம் தலைவர்கிட்ட என்ன எதிர்பார்க்கப்படுகின்றது, ஊழியர்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கப்படுகின்றதுன்னு சொல்லி அவங்களே தெரிஞ்சு கொள்வாங்க. சரியா? அப்படி இருக்கக்குள்ள ஒரு முறை சார்ந்த செய்தி தொடர்பு, அதாவது வந்து நாங்க சொன்னோம் ஃபார்மல் கம்யூனிகேஷன் மூலமா வந்து இந்த லீடருக்கும் எம்ப்ளாய்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணப்படும். ஸோ எவ்வாறு வேலையை செய்யணும், எப்படி செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி அந்த மாதிரியான விஷயங்களை வந்து கணக்கிடுறது தான் வந்து இந்த இனிஷியேஷன் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, எம்ப்ளாய்க்கு இந்தந்த வேலையில இருக்கு, லீடர்ஸ்க்கு இந்தந்த வேலையில் இருக்கு. அதை முறையா ஒரு கம்யூனிகேட் பண்ணி ஓகே லீடர் சொல்ற இந்த ஒர்க் எல்லாம் எம்ப்ளாயி முடிச்சிருக்கணும். ஸோ அவங்க அந்த லீடருக்கும் தெரியும், எம்ப்ளாயிக்கும் தெரியும் எங்களுக்கு என்னென்ன வேலைகள் இருக்கு, அதை நாங்க எப்படி செஞ்சு முடிக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள். அதைத்தான் வந்து நாங்க இனிஷியேஷன் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி சொல்றது. அடுத்தது கன்சிடரேஷன், அதாவது கவனம் எடுக்கப்படுற நடத்தைன்னு சொல்லி சொல்லுவாங்க. வந்து தலைவர்கள் வந்து ஊழியர் மேல் அக்கறை கொண்டவர்கள். அன்பு, நட்பு, உதவி செய்யற வேலை சூழலை ஏற்படுத்த முயற்சி செய்யறது. அதுதான் கன்சிடரேஷன். அதாவது இப்ப உதாரணம் சொன்னா, இப்ப இந்த எம்ப்ளாயி மேல வந்து லீடர்ஸ் வந்து ரொம்ப அக்கறையா இருப்பாங்க. கரிசனை காட்டுவாங்க. நல்ல அன்பா பார்த்துக் கொள்றது, நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துக் கொள்றது. ஸோ எம்ப்ளாயீஸ் வந்து ஒர்க் ஓவர்லோட இருந்து அப்ப லீடர்ஸும் போயிட்டு சப்போர்ட் பண்றது அந்த மாதிரி. ஸோ அதைத்தான் கன்சிடரேஷன் சொல்லி சொல்றது. அப்ப இந்த ஓகியோ மாநில பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் வந்து தலைவர் வேறுபட்ட மட்டத்துல வந்து முன்னெடுக்கிற கட்டமைப்பும் நடத்தையும் வந்து அதே சமயம் கவனம் எடுக்கப்படுகின்ற நடத்தையும் வந்து ரெண்டையும் வந்து காண்பிப்பவராக இருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து என்னது, இப்ப அதாவது நான் சொல்றேன் இனிஷியேஷன் ஸ்ட்ரக்சர்லயும் ஒரு தலைவர் இருக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு, கன்சிடரேஷன்ஸ்லயும் வந்து ஒரு தலைவர் இருக்கக்கூடியதா இருக்கும். ஸோ இதனால வந்து தான் என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, இந்த மிக்சிகம் இங்க சொல்லியிருக்க அடுத்த
மேக்ஸிமம் யூனிவர்சிட்டி ரிசர்ச் வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். இப்ப நாங்க பார்ப்போம் இந்த மேக்ஸிமம் யூனிவர்சிட்டின்னு சொல்லி அவங்க என்னத்த சொல்றாங்கன்னு சொல்லி. சரியா? இந்த மேக்ஸிமம் பல்கலைக்கழக ஆய்வுன்னு சொல்லி சொன்னா அதத்தான் த யூனிவர்சிட்டி ஆஃப் த மிச்சிகன் ஸ்டடீஸ். அதாவது இந்த அணுகுமுறை வந்து இதுவும் 1940க்கு பிற்பகுதியில தோற்றம் பெற்றது தான். அதாவது வந்து இந்த மிச்சிகன் பல்கலைக்கழகத்துல சேர்ந்த ரென்சிஸ் லிகேட்ன்னு சொல்ற ஒருத்தன் என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த முகாமையாளர்களையும் ஊழியர்களையும் வந்து நேர்முக ஆய்வுக்கு, அதாவது ஒரு இன்டர்வியூக்கு மூலமா உட்படுத்துறது மூலமா வந்து அவர் 2 வகையான தலைமைத்துவ வடிவங்கள், 2 வகையான லீடர்ஷிப் லீடர்ஷிப் மெத்தட கண்டிருக்காரு. அதுதான் எம்ப்ளாயி ஓரியன்டட் அண்ட் ப்ரொடக்ஷன் ஓரியன்டட். எம்ப்ளாயி ஓரியன்டட்னு சொல்லி சொன்னா ஊழியர்களை மையமாக கொண்ட தலைவர்ட நடத்தை எப்படி இருக்கும், ஊழியர்களை மெயினா வச்சுக்கொண்டு இருக்கக்குள்ள தலைவர்ட நடத்தை ஒரு லீடரோட பிஹேவியர் எப்படி இருக்கும். வேலை அதுதான் ப்ரொடக்ஷன் ஓரியன்டட், வேலையை மையமாக கொண்ட தலைவர்ட நடத்தை எப்படி இருக்கும்னு சொல்லி. அப்ப முதலாவது இந்த எம்ப்ளாயி ஓரியன்டேட்னு சொல்லி சொல்ற சந்தர்ப்பத்தில் வந்து இங்க முகாமையாளர்கள் ஒற்றுமையான ஒரு வேலைக்குரிய உருவாக்குதல் வந்து ஆர்வம் கொண்டவரா இருப்பாங்க. இப்ப என்னத்தான் இருந்தாலும் ஒரு லீடரா இருக்கலாம், எம்ப்ளாயா இருக்கலாம். ஒரு ஒரு லீடர்ஸ் வந்து எம்ப்ளாயிக்கு என்னத்தான் ஒர்க் செய்யுங்க அதுனாலும் ஒரு ஒற்றுமையான ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒற்றுமையான ஒரு வேலை ஒரு டீம வந்து உருவாக்கணும்னு சொல்லி அவங்க ஆர்வம் கொள்வாங்க. சரியா? இதன் மூலமா தமது வேலையில வந்து திருப்தி திருப்தி அடைய செய்வத வந்து உறுதிப்படுத்துவாங்க. ஓகே. இப்ப நாங்க வந்து ஒரு டீம்க்குள்ள ஒரு நல்ல ஒரு ரிலேஷன், நல்ல ஒரு கோஆர்டினேஷன், நல்ல ஒரு பாண்ட் இருக்கக்குள்ள அப்ப என்ன செய்வான்னு சொன்னா, ஊழியர்கள் வந்து வேலையில திருப்தி அடைவாங்கன்னு சொல்லி சொல்றது தான் எம்ப்ளாயி ஓரியன்டட்ன்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது புரொடக்ட் அண்ட் ஓரியன்டட்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, முகாமையாளர்கள் வந்து ஊழியர்களோட வேலையில வந்து ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. அதாவது க்ளோஸ் மானிட்டரா இருக்கும். அதே சமயத்துல வந்து வொர்க் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் அவங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அவங்க அதன் மூலமா வந்து ஊழியர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த புரொடக்டிவிட்டில அதாவது அந்த புரொடக்ஷன்ல வந்து அக்கறை உடையவர்களா இருப்பாங்க. அப்ப இங்க வந்து இந்த லிகேட் ஊழியர்கள மையமாகக் கொண்ட அதாவது வந்து அ அதாவது வந்து இப்ப இந்த லிகேட் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, ஊழியர்கள மையமாகக் கொண்ட தலைவர் நடத்தை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது எம்ப்ளாயி ஓரியன்ட்ல தான் என்ன இருக்கு? ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ப வளர்த்துக் கொள்வது. புரொடக்ஷன் ஓரியன்டேஷன்ல என்ன இருக்கு? அதாவது உற்பத்திய பேஸ் பண்ணி நல்ல வேலை செய்யணும். வேலை கண்டிஷன்லாம் போட்டு தலைமைத்துவம் இருக்கு. அப்ப இந்த ஒய்யோ ஸ்டேட் யூனிவர்சிட்டி சொன்ன அந்த ரிசர்ச் அந்த பிஹேவியர் ஆஃப் தியரியில வர அந்த கன்டென்ட் 2ம் இந்த மிச்சிகன் யூனிவர்சிட்டி ரிசர்ச்ல சொன்ன அந்த கன்டென்ட் 2ம் டோட்டல் டிஃபரெண்ட். ஓகேயா? ஸோ இதுதான் பிஹேவியரல் தியரின்னு சொல்லி சொல்றது. அடுத்தது சிச்சுவேஷனல் தியரி. சிச்சுவேஷனல் தியரி வந்து நாங்க சொல்றது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து அந்த அந்த செயற்பாடு நாங்க படிச்சோம் சிச்சுவேஷனல் தியரின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி கன்டிஜென்சி தியரின்னு சொல்லி நாங்க இத சொல்லுவோம். அப்ப அதாவது இத நாங்க சூழ்நிலை தலைமைத்துவம்னு கூட நாங்க சொல்லுவோம். கன்டிஜென்சி அப்படி இல்லாட்டி சிச்சுவேஷனல் அப்ரோச்சஸ்ன்னு சொல்லி. ஓகே. ஸோ இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து இது வந்து ஃபீ ஃபீல்டர் கன்டிஜென்சி தியரி லீடர்ஷிப். அப்ப இதுக்கு ஒரு மெத்தட் பயன்படுத்துறாங்க. அதத்தான் வந்து என்ன ஃப்ரீ ஃபீல்டர் கன்டிஜென்சி மெத்தட்ன்னு சொல்லி. அப்ப நாங்க இந்த சூழ்நிலை தலைமைத்துவத்த வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, முகாமையாளர் வந்து இந்த தலைமைத்துவ சந்தர்ப்பத்த அதாவது லீடர்ஷிப் சிச்சுவேஷன வந்து முறையாக வந்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கும் பொருத்தமான தலைமைத்துவ பாங்குகள வந்து தெரிவு செஞ்சு கொள்ளணும்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி அவரோட லீடர்ஷிப் ஸ்கில்ல வந்து சேஞ்ச் பண்ணி, அந்த தலைமைத்துவத்த சேஞ்ச் பண்ணிக்கொள்ளணும்னு சொல்லி. அதாவது வந்து தலைமைத்துவம் அந்த லீடர்ஷிப் சந்தர்ப்பத்த அந்த சிச்சுவேஷன வந்து சரியா அறிஞ்சு கொள்ளும் பொழுது, முகாமையாளர்கள் வந்து பண்புகள், உதவியாளர்ன்ற பண்புகள், கருமத்தின்ற பண்புகள், அமைப்பின்ற தாக்கங்கள் என்பவற்றில கவனம் செலுத்த வேண்டும். இந்த சிச்சுவேஷனல் தியரிக்கு ஒரு சரியான ஒரு எக்ஸாம்பிள் தான் எங்கட
ரணில் விக்ரமசிங்க அவர்கள். சரியா? ஸோ சிச்சுவேஷனல் லீடர்ஷிப். கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் வந்து வெளியேறிய உடனே வந்து அவர் அந்த சிச்சுவேஷனல் தியரி வந்து யூஸ் பண்ணி அவரு தலைமைத்துவ பதவிக்கு வந்தார். அதுதான் சூழ்நிலை தலைமைத்துவம்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது வந்து முகாமையாளர்கள் வந்து இந்த தலைமைத்துவ சந்தர்ப்பத்தை, இந்த லீடர்ஷிப் சிச்சுவேஷன் வந்து முறையா அறிஞ்சு கொள்ளணும். ஸோ ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கு பொறுத்த மாதிரி வந்து அவங்க வந்து என்ன செஞ்சு கொள்ளணும்னு சொன்னா அந்த தலைமைத்துவ பாங்க தெரிவு செஞ்சு கொள்ளணும். ஸோ அதுக்காக வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அறிஞ்சு கொள்ள கூட நாங்க கண்டிப்பா என்னது லீடர்ஷிப் கேரக்டரிஸ் என்ன இருக்கு, எம்ப்ளாயிட கேரக்டரிஸ் எப்படி இருக்கு, அப்புறம் ஒர்க் கேரக்டரிஸ் எப்படி இருக்கு, ஸோ அந்த ஆர்கனைசேஷன் எஃபெக்ட் எப்படி இருக்கு, ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் வந்து டக்குனு ஒரு லீடர்ஷிப் வேலைக்கு போறான்னு சொன்னா உங்களுக்கு டக்குனு அந்த சிச்சுவேஷனல் தியரி யூஸ் பண்ணி நீங்க அங்கே லீடரா வரக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கணும். அதுதான் இங்க சொல்றாங்க. சரியா? ஸோ அதாவது வந்து ஒரு இது வந்து மக்கள்ட அப்ப the effective group performance depend the interactive of two factors that are the leader style and favorableness leadership situation. அதாவது வந்து இந்த இப்ப என்ன சொல்றான்னு சொன்னா இந்த எஃபெக்டிவ் குரூப் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது வந்து எஃபெக்டிவ் குரூப் பெர்ஃபார்மன்ஸ்னா பயனுள்ள குழு செயல்திறன்ல வந்து 2 காரணிகள் வந்து தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதுதான் முதலாவது வந்து தட் இஸ் அ லீடர் ஸ்டைல், அதாவது வந்து தலைவருண்ட பாணி. அடுத்தது வந்து தலைமைத்துவத்தின் சூழ்நிலையின் சாதகமான தன்மை. அதுதான் அண்ட் ஃபேவரபிள்ஸ் ஆஃப் த லீடர்ஷிப் சிச்சுவேஷன். இப்போ நாங்கள் இந்த சிச்சுவேஷன் தியரிக்கு வந்து ஒன்று லீடர் ஸ்டைல், அதாவது இப்போ என்ன சொல்றது, ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வந்து ஒரு தலைமைத்துவ ஸ்டைல் காணப்படுது. அதே சந்தர்ப்பத்தில் ஃபேவரபிள்ஸ் ஆஃப் த லீடர்ஷிப் சிச்சுவேஷன், அதாவது வந்து இந்த தலைமைத்துவ சூழ்நிலைக்கு வந்து சாதகமான தன்மையா இருக்கணும். அந்த டைம்ல வந்து கோட்ட ராஜபக்ச அவர்கள் வந்து தவறானவர் அந்த மாதிரி சித்தரிச்சு எல்லாம் வந்து தலைவர், அதாவது ரணில் விக்ரமசிங்க சார் இந்த நாட்டுக்கு யாராவது ஒரு தலைவர் தேவைன்னு சொல்லி அந்த ஃபேவரபிளன்ஸ் ஆஃப் த லீடர்ஷிப் சிச்சுவேஷனை பயன்படுத்தி அவர் அந்த நாட்டில் வந்து ஜனாதிபதியா ஒரு நுழைகிறாரு. ஸோ இதுதான் வந்து சிச்சுவேஷனல் தியரிக்கான உதாரணங்கள்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுல வந்து 3 வகையானது இருக்கு. ஒன்று லீடர் ஃபாலோவர் ரிலேஷன்ஷிப், லீடர் அதாவது தலைவர் உறுப்பினர் உறவுகள்னு சொல்லி சொல்றது. அடுத்தது டாஸ்க் ஸ்ட்ரக்சர், அதாவது பணி அமைப்புன்னு சொல்லி சொல்றது. அடுத்தது வந்து பொசிஷன் பவர்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? பொசிஷன் பவர்னு சொல்லி நாங்க ஏன் சொல்லுவோம், அதுதான் வந்து அந்த அதிகார வலுன்னு சொல்லி சொல்றது. அதிகார வலு தலைமைத்துவம்னு சொல்லி சொல்றதுனா அப்ப இந்த பாருங்க, இந்த பொசிஷன் பவர்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து நாங்க சொல்றது வந்து அந்த அவருக்கு அந்த அதிக வலு பயன்படுத்தி வந்து வாரது. அடுத்தது வந்து டாஸ்க் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி சொன்னா நாங்க சொல்றது அந்த நோக்கத்தை மையப்படுத்திய தலைமைத்துவம்னு சொல்லி சொல்றது. அடுத்தது வந்து லீடர்ஸ் அண்ட் ஃபாலோவர் ரிலேஷன்ஷிப்னு சொல்லி சொன்னா அதாவது லீடர் ஃபாலோவர்ஸ்னு சொல்லி சொன்னீங்கன்னா எம்ப்ளாயை தான் சொல்றாங்க. அதுதான் தலைவர் உறுப்பினருக்கான உறவுகள்னு சொல்லி. அப்ப முதலாவது வந்து ஓகே. இந்த லீடர்ஷிப் தியரி அதைத்தான் நாங்க சிச்சுவேஷன், இந்த கண்டிஜென்சி தியரியை தான் சிச்சுவேஷன் கூட சொல்றோம். The realizing that other no one correct type of leader lead to theory that a best leadership still depend on the situation. These theories try to predict with the style best requirement. For instance, when need to make quick decision, what is the style the best? When you need full support to your team, more effective way to lead. சரியா? ஸோ இதுதான் வந்து அங்கே சொல்றாங்க. ஸோ இதுக்கான வந்து ஸோ இந்த சிச்சுவேஷனல் லீடர்ஷிப் வந்து உருவாகுறதுக்கு வந்து அதாவது வந்து பல்வேறு வகையான இது இருக்கு. அதுல முதலாவது தான் தென்னபாம் அண்ட் த சஷ்மித் ஃப்ரேம்வொர்க்னு சொல்லி அது உங்களுக்கு தேவைப்படாது. வருமன் எட்டு மாடல்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. சரியா? ஸோ அது உங்களுக்கு தேவைப்படாது. உங்களுக்கு இதுல தந்திருக்காங்க உங்களோட சிலபஸ்க்கு வந்து இந்த ஃபீல்டர் மாடல், அதாவது லீடர் மெம்பர் ரிலேஷன். லீடர் மெம்பர் ரிலேஷன் சொல்லி சொன்னா என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா கீழ்நிலை அதிகாரிகள், அதாவது வந்து கீழ்நிலை அதிகாரிகள் வந்து தங்களோட தலைவர்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை அப்ப மரியாதைன்ற அளவை தான் லீடர் மெம்பர் ரிலேஷன்ஷிப். அதாவது வந்து இப்போ ஊழியர்கள் காணப்படக்கூடிய ஊழியர் வந்து தங்களோட தலைவருக்கு மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஸோ பாருங்க, இப்ப எங்கட மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி அவர்கள் மீது ரொம்ப ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்க அந்த காலகட்டத்துல அந்த மாதிரி. சரியா? ஸோ அது அடுத்தது வந்து மரியாதை. ஸோ இன்னும் வந்து ஒரு சிலவங்க வந்து இப்ப நாங்க என்னதான் அவர் சரியில்லைன்னு சொன்னாலும் ஒரு சிலவங்க வந்து அவருக்கு மரியாதை கொடுத்து கொண்டு இருக்காங்க. ஸோ அதுதான் லீடர் மெம்பர் ரிலேஷன். அடுத்தது டாஸ்க்
ஸ்ட்ரக்சர். அதாவது பணி அமைப்பு, அதாவது வேலைகள் வந்து ஒதுக்கீடு செய்யறது, அப்புறம் வேலைகள் வந்து அதாவது இப்ப நாங்க படிப்போம் இந்த டாஸ்க் ஸ்ட்ரக்சரை வந்து ஸ்ட்ரக்சர் அண்ட் அன்ஸ்ட்ரக்சர், அதாவது கட்டமைக்கப்பட்டது, கட்டமைக்கப்படாதது. இப்ப நாங்க இன்னைக்கும் வந்து இப்ப ஒரு ஒரு வேலையை வந்து ஒரு நிறுவனத்துல வந்து ஒருவோட முறையான கட்டமைப்பு நிலையில இருந்து ஒரு பெறப்பட்ட நிலையத்தான் வந்து நாங்க சொல்றது வந்து the degree which the job assignment of the product proceduralized. அதாவது வந்து ஒரு வேலையை வந்து எப்படி செய்யணும், அது வந்து ஸ்ட்ரக்சராகவும் இருக்கும், அன்ஸ்ட்ரக்சராகவும் இருக்கும். ஏன் நாங்க வந்து சிச்சுவேஷன் லீடர் தானே, சம்டைம்ஸ் அவர் வந்து ஸ்ட்ரக்சரா கட்டமைக்கப்பட்டதா இருக்கும், அதை வந்து பேலன்ஸ் செஞ்சு கொண்டு போகணும். அப்படி இல்லாட்டி அன்ஸ்ட்ரக்சர்னு சொல்லி சொன்னா அதுக்கு அவர் என்ன மாதிரியான டிசிஷன் எடுக்கணும். ஸோ அதுதான் ஃபில்டர் மாடல்ல சொல்றாங்க. அடுத்தது வந்து பொசிஷன் பவர், அதாவது வந்து நாங்க என்ன சொல்றது பணி அமைப்பு. இந்த வந்து தாக்கம், அதாவது வந்து ஒருத்தரை பணி அமர்த்துதல், பணி நீக்கம் செய்தல், ஒழுங்குபடுத்துதல், பணி உயர்வு செய்யறது, சம்பள உயர்வு போன்ற அதிகாரங்கள் உள்ளடக்கியது தான் பொசிஷன் ஆஃப் பவர். நாங்க படிச்சோம். அதாவது அனுபவ வலு, ஆளுமை வலு, வெகுமதி வலு. ஸோ இது எல்லாமே வந்து இங்க இருக்குது. இன்ஃப்ளூயன்ஸ் டிவைட் பண்ணி ஒன் ஃபார்மல் ஸ்ட்ரக்சர் பொசிஷன் இந்த ஆர்கனைசேஷன். அதாவது இந்த பொசிஷன் ஆஃப் பவர் வந்து நிறுவனத்துல வந்து நிறுவன கட்டமைப்பு பொறுத்து தான் மாறுபடும் சொல்லி சொல்றாங்க. உதாரணத்துக்கு வந்து இன்க்ளூட் த பவர், அதாவது ஒருத்தர் வேலைக்கு நியமிக்கிறது, டிசிப்ளின், ஒழுக்கம், ப்ரொமோட், வேலையை பணி உயர்த்துறது, செலரி, வருமானம் கூட்டுறது, அது எல்லாமே. ஓகே. ஸோ இதைத்தான் வந்து ஃபில்டர் மாடல்ல வர 3 விஷயங்கள். சம்டைம்ஸ் எக்ஸாம்ல வந்து ஃபில்டர் மாடல் வந்து எந்த தியரி கீழ வருதுன்னு சொல்லி சொன்னா, நாங்க சொல்றது என்னது கன்டிஜென்சி, அப்படி இல்லாட்டி சிச்சுவேஷனல் தியரி கீழ தான் வருது. ஸோ அந்த தியரி கீழ வரது தான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா ப்ரீ ஃபில்டர் கன்டிஜென்சி தியரி லீடர்ஷிப். அப்படி இல்லாட்டி நாங்க ஃபில்டர் மாடல்னு கூட சொல்லுவோம். சம்டைம்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து இந்த ஃபில்டர் கன்டிஜென்சின்னு சொல்லி வராம என்ன சொல்றது ஃபில்டர் மாடல்னு சொல்லி வரலாம். ஃபில்டர் மாடல்னாலும் அதே விஷயம் தான். அப்ப அதுல வந்து லீடர்ஷிப் வந்து என்ன சொல்லுது, டாஸ்க் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுது, பொசிஷன் பவர் என்ன சொல்லுதுன்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ளணும். சரியா? இந்த சிச்சுவேஷன்ல வந்து பாருங்க, இந்த லாஸ்ட் பெர்ஃபெக்ட் கோவொர்க்கர், அதாவது வந்து ஓகே. சரியா? ஸோ இதுல வந்து என்ன சொல்லலாம்னு சொல்லி சொன்னா, இந்த லீடர்ஷிப் இருக்கு தானே, இப்ப இது வந்து 2, அதாவது ஒண்ணு என்னது லீடருக்கும் எம்ப்ளாயிக்கும் இடையில வந்து இருக்கிறது வந்து உறவு எப்படி இருக்குதுன்னு சொல்லி காணத்தான் இந்த நம்பர் 87654321 சொல்லி. அதான் லாஸ்ட் ப்ரிஃபர்ட் கோவொர்க்கர் எல்பிசி ஸ்கேல்னு சொல்லி சொன்னா. உங்களுக்கு கேட்பாங்க இந்த எல்பிசி ஸ்கேல் வந்து எதுல யூஸ் பண்றேன்னா சிச்சுவேஷனல் தியரிஸ்ல யூஸ் பண்ணு. சம்டைம்ஸ் ஃபைனல் எக்ஸாம்ல எம்சிக்யூ வந்தாலும் நீங்க ஆன்சர் பண்ணக்கூடியதா இருக்கணும். சரியா? அப்ப இந்த எல்பிசி ஸ்கேல வந்து பத்தி எழுத சொல்லி கேட்டாலும் வந்து இது வந்து சிச்சுவேஷனல் தியரிக்குள்ள வர ஒரு விஷயம் தான் இந்த எல்பிசின்னு சொல்லி சொல்லுவோம். எல்பிசினா லீஸ்ட் ப்ரிஃபர்ட் கோவொர்க்கர், அதாவது வந்து எங்களோட வந்து ப்ரிப்பேர்ட் பண்ணிக்கொள்றேன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். எங்களுக்கு வந்து ப்ரிப்பேர்ட் ஆனவர் இவர். ஸோ ப்ரிப்பேர்ட் இல்லாட்டி அன்ப்ரிப்பேர்ட்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ சரியா? ஸோ அதுதான் வந்து அங்கன மெயினா சொல்ற விஷயங்கள். அப்ப இதுல வந்து முதலாவது வந்து பிளசன்ட். அப்ப பிளசன்ட்ன்னு சொல்லி சொன்னா என்னது? நாங்க வந்து இனிமையா பேசுவோம். அவர் பிளசன்ட்டா பேசுறாரு. அன்பிளசன்ட்ன்னு சொன்னா இனிமையா பேச மாட்டேங்கிறாரு. அப்ப அன்பிளசன்ட் போக்குல வந்து இங்க பாருங்க, இங்கிட்டு வந்து 1, 2 இந்த நம்பர் கவுண்ட் வந்து குறைஞ்சு கொண்டு வருது. இதே பிளசன்ட்ன்னு சொல்லக்குள்ள வந்து 8. ஸோ அப்ப நீங்க முடிவு எடுக்கணும். இப்ப இந்த லீடர்ஷிப் ஸ்டைல்ல வந்து லீடர் வந்து பிளசன்ட் ஆனவரா, அன்பிளசன்ட் ஆனவரா? அப்ப பிளசன்ட் ஆனவர்னா 8 மார்க்ஸ் குடுக்கலாம். அன்பிளசன்ட்ன்னு சொல்லி சொன்னா நாங்க 4ம் குடுக்கலாம், 3ம் குடுக்கலாம். ஸோ இங்க வந்து சம்டைம்ஸ் 4 இருந்தா ஒரு நடுநிலையில இருக்காருன்னு சொல்லி மோடரேட் லெவல்ல இருக்காருன்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது வந்து ஃப்ரெண்ட்லி, அதாவது ஒரு 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 நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா பழகக்கூடியவர். அன்ஃப்ரெண்ட்லின்னு சொல்லி சொன்னா ஒரு ஃப்ரெண்ட்லியா பழகாதவர். ஸோ அந்த மாரி. ரிஜெக்டிங்ன்னு சொல்லி சொன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது. அத நிராகரிக்கிறவர்ன்னு சொல்லி நாங்க சொல்லலாம். அதாவது வந்து ஓகே. அவர் ஒரு வேலைய வந்து நிராகரிக்கிறார். நாங்க சொல்ற விஷயங்கள நிராகரிக்கிறாரு. ஸோ அவரு அது வந்து அப்படி இல்லாட்டி அக்செப்டிங்னா ஏற்றுக்கொள்றார். நாங்க சொல்ற விஷயம். ஊழியர் சொல்ற விஷயங்கள கேட்கிறாரு. அவங்க சொல்றத செவிமடுக்கிறாரு. அதுதான் அக்செப்டிங். ஸோ அது வந்து நாங்க இங்க நம்பர் போடணும். ஸோ இந்த லீடர்ஷிப் ஸ்டைல்ல. அடுத்தது வந்து டென்ஸ்ன்னு சொல்லி சொன்னா பதற்றமா இருக்காரு. இப்ப ஒரு சில லீடர்ஷிப்க்கு வந்து அவங்களுக்கு பதவி வந்தோனே அவங்க வந்து பதற்றமா இருப்பாங்க. ஓகே, இந்த நேரமும் இந்த டாஸ்க்க முடிக்கணும். இந்த விஷயத்த வந்து இன்வால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. பதற்றமா இருக்குது. பதற்றமா இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுதான் டென்ஷன். அடுத்தது வந்து ரிலாக்ஸ். ரிலாக்ஸ்னா ஒரு சில லீடர்ஸ் மாரி இருப்பாங்க. கூலா இருப்பாங்க. கூலா இருந்து அந்த வொர்க்க வந்து செஞ்சு கொண்டு போவாங்க. ஸோ அதுபடி எங்களோட லீடர் இந்த சிச்சுவேஷனல் தியரீஸ்ல வந்து இப்ப என்னத்தா இருந்தாலும் வந்து இப்ப நாங்க மைத்திரிபால சிறிசேன அவர்கள எடுத்துக்கொண்டா அவர் வந்து ஒரு ரிலாக்ஸ். ஸோ இதே வந்து நாங்க ரணில் சம்டைம்ஸ் அவர் ரிலாக்ஸாவும் இருப்பாரு, டென்ஷனாவும் இருப்பாரு அந்த மாரி. அடுத்தது வந்து கோல்ட்.
இப்போ கோல்டுன்னு சொல்லி சொன்னா வந்து ரொம்ப கூலான பர்சன் சொல்லி சொல்லுவோம். ஓகே, அவர் எதையும் வந்து பெருசா அலட்டிக் கொள்ள மாட்டாரு. வார்ம்னு சொல்லி சொன்னா வந்து அதாவது வந்து அதுக்கு ஆப்போசிட். அதாவது வந்து அவர் வந்து ஓகே எதுனாலும் பயம், அலட்டல் அந்த மாதிரியான விஷயங்கள். சப்போர்ட்டிவ் அதாவது வந்து நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடியவரா இருப்பாரு. எம்ப்ளாயீஸ்க்கா இருக்கலாம், உதவி செய்யக்கூடியவரா. அடுத்தது வந்து ஹாஸ்டைல் அதாவது வந்து விரோதமா இருக்குது. எதுக்கும் வந்து அவங்க சொல்றதுக்கு வந்து சப்போர்ட் பண்றது இல்ல, விரோதமா அவங்களுக்கு எகெயின்ஸ்டாவே காணப்படுறவர். போரிங்ன்னு சொல்லி சொன்னா தெரியும் தானே. அதாவது வந்து அவர் வந்து அந்த லீடர்ஷிப் வந்து உண்மையாலுமே அவர் சொல்ற விஷயங்கள் போரிங்கா இருக்கு. அவர் சொல்ற விஷயங்கள் அலட்டல் அந்த மாரி. இன்ட்ரஸ்டிங்ன்னு சொல்லி சொன்னா, அந்த லீடர் மேல வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங் இருக்கும். ஓகே இவர் சொல்றது எங்களுக்கு ஓகே ஆகுது. ஸோ நாங்க ஒட்டோவா மோட்டிவேட் ஆகி அவங்க வந்து வொர்க் செய்யக்கூடாது. இதே போரிங் லீடர்ஷிப்பா இருந்தா வொர்க் பண்றது வந்து ஒரு மோட்டிவேஷன் இல்லாம போயிரும். அடுத்தது வந்து கொலரனிசம் அண்ட் ஹார்மோனிசம்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து என்ன சொல்றேன்னு சொல்லி சொன்னா, இந்த பியூரலிசம்னு சொல்லி சொன்னா சண்டைக்காரர். இப்ப எதுக்கு எடுத்தாலும் வந்து லீடர் வந்து சண்டை போடக்கூடியது எம்ப்ளாயீஸோட. நீங்க அது செஞ்சது பிழை, இது செஞ்சது பிழை அந்த மாரியான விஷயங்கள். அடுத்தது வந்து இந்த ஹார்மோனியஸ்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, இணக்கம். அதாவது வந்து எதுவுமே இல்ல. ஓகே நீங்க சொல்றதுக்கு நான் இணங்குறேன். நீங்க சொல்றது செய்வோம். அந்த மாரியான விஷயங்கள். அடுத்தது வந்து க்ளூமி. க்ளூமின்னு சொல்லி சொன்னா, என்ன சொல்றேன்னு சொல்லி சொன்னா, அவர் எந்த க்ளூமி அவர் க்ளூமியா இருக்காரா? ஒரு ஒரு விஷயமும் தெரியாம அந்த அவர் வந்து ஒரு ஒரு மைண்ட் செட்டே வந்து ஒரு ஒரு இருண்ட தன்மையா இருக்கு மாரி. எதுக்கும் ஒரு ஐடியா குடுக்காம அந்த மாரி. அடுத்தது வந்து இப்ப சியர்ஃபுல்ன்னு சொல்லி சொன்னா, அவர் நல்ல மகிழ்ச்சி அடையக்கூடிய ஓகே. எல்லா விஷயத்திலயும் வந்து அவர் இன்வால்வ் ஆகுறாரு அந்த மாரியான விஷயங்கள். ஓப்பன்னு சொல்லி சொன்னா, எந்த விஷயத்தையும் வந்து தெளிவா, மறைமுகம் இல்லாம தெளிவா சொல்லக்கூடிய. குளோஸ்டு அதாவது ஓப்பன் மைண்ட் செட். குளோஸ்ன்னு சொல்லி சொன்னா, நாங்க அதாவது வந்து அவர் வந்து அந்த விஷயங்கள வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்ல வேண்டிய விஷயங்கள சொல்லுவாரு, அந்த மாரியான விஷயங்கள். அப்புறம் பேக் பீட்டிங். பேக் பீட்டிங்னா புறம் பேசுதல்னு அர்த்தம். லோயல்ன்னு சொல்லி சொன்னா, எதுனாலும் ஓகே நீங்க பிழை செஞ்சா, நான் பிழை செஞ்சத தெளிவா உங்கள முன்னுக்கே சொல்லிறது. இப்ப பேக் பீட்டிங்ன்னு சொல்லி சொன்னா, ஓகே. நீங்க செஞ்ச பிழைய வந்து இன்னொரு லீடர் கிட்ட போயிட்டு சொல்லுது. அந்த மாரியான விஷயங்கள். அடுத்தது வந்து அன்ட்ரஸ்ட்வொர்த்தி, ட்ரஸ்ட்வொர்த்தி. அதாவது வந்து நம்பகத்தன்மை, நம்பகத்தன்மை இன்மை. இப்போ ஊழியர்கள பத்தி நம்புகிற மாட்டாரு. எது செஞ்சாலும் சந்தேகத்தோடயே பார்க்கிறது. அதுதான் அன்ட்ரஸ்ட்வொர்த்தி. ட்ரஸ்ட்வொர்த்தினா அவரு ஓகே எது செஞ்சாலும் நம்பக்கூடியவர். கன்சிடரேஷன். கன்சிடரேஷன்னு சொல்லி சொன்னா நாங்க எண்ணி பார்க்கிறது. ஓகே. அவர் சொல்ற விஷயத்த எம்ப்ளாயி சொல்ற விஷயத்த நாங்க யோசிச்சு பார்ப்போம். ஓகே அந்த அவருடைய ஐடியாவ எடுக்கலாம். அடுத்தது இன்கன்சிடரேஷனா இல்ல அவர் சொல்றத நான் ஏத்துக்கொள்ள தேவையில்ல. அப்படியே இருக்கிறது. அப்புறம் நேஸ்டி. நேஸ்டின்னு சொல்லி சொன்னா மோசமான விஷயம். மோசமா இருக்குதா? ஓகே. ஒரு 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 விஷயத்த வந்து ஒழுங்கா புரிஞ்சு கொள்றதில்ல அந்த மாரியான விஷயங்கள். அடுத்தது வந்து நைஸ்ன்னு சொல்லி சொன்னா, ஓகே. அவர் வந்து ஓகே. நல்ல அப்படின்னு சொல்லுவோம். லீடர்ஷிப் வந்து நல்ல. அடுத்தது எக்ரிகியபிள், டிஸ்அக்ரிபிள். அதாவது எக்ரிகியபிள்ன்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஒரு விஷயத்தை. டிஸ்அக்ரிபிள்னா ஏற்றுக்கொள்ள முடியாதவர்ன்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது இன்சென்சர்ஸ்ன்னு சொல்லி சொல்றது. அதாவது நேர்மையற்ற. சின்ஸ் நேர்மையான. நாங்க சொல்லுவோம் இப்போதைக்கு தங்கள் மதி உண்மையுள்ள. இன் இன் இன்சின்சன்ஸ்ன்னு சொல்லி சொன்னா உண்மையற்றது. அதாவது ஊழியர்களுக்கு உண்மையற்ற தன்மையா இருக்காம. அப்படி இருக்கு. அடுத்தது வந்து கைண்ட்ன்னு சொல்லி சொன்னா அதுவும் கூலா இருக்கு. அன்கைண்ட்ன்னு சொல்லி சொன்னா ரூடா இருக்கவன். சோ இத வந்து இப்ப லீடர்ஷிப்க்கு வந்து நாங்க பார்க்கணும். ஓகே. கூடுதலா வந்து அவர் எப்படி அன்பிளசன்ட், அன்ஃப்ரெண்ட்லியா, அக்செப்டிங்கா, ரிலாக்ஸிங்கா, வார்மா அப்படி இருந்தா அந்த நிறுவனம் வந்து நல்ல ஒரு லீடர்ஷிப் ஸ்கில் உள்ள ஒரு லீடர தெரிவு செஞ்சிருக்காங்க. எம்ப்ளாயிக்கும் லீடருக்கும் கான்ஃபிளிக்ட் தருவேன். இதே அதுக்கு ஆப்போசிட்டா இருந்தா, அவர் பிளசன்ட்டா இருந்தா, ஃப்ரெண்ட்லி இல்லாம, ரிஜெக்டிங், டென்ஷன், கோல்ட், சப்போர்ட்டிவ் இல்லாம இருந்தா, போரிங்கா இருந்தா, அப்படி இருந்தா அங்க லீடர்ஷிப் அதாவது எம்ப்ளாயி லீடர்ஸ்க்கு இடையில வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா பிரச்சனை ஏற்படும். ஓகே. அடுத்தது வந்து பாருங்க, ஐடென்டிஃபை த லீடர் ஸ்டைல்ல வந்து லாஸ்ட் ப்ரிஃபர்ட் கோவொர்க்கர் ஸ்கில். சாரி ஓகே. சரியா? இது இது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க வந்து இப்ப இங்க சொல்றோம் தானே. அதாவது இப்ப நாங்க இப்ப இப்ப நாங்க இப்ப ஸ்கோர் போடுறது 57 விட அதாவது 57 விட குறைவான பாயிண்ட்ஸ் இருந்தா டாஸ்க் மோட்டிவேட்டட். அதாவது டாஸ்க் மோட்டிவேட்டட்னா நாங்க சொன்னோம். அதாவது வந்து அவருக்கு ஊக்கப்படுத்தல வழங்கணும். வேலையை ஊக்கப்படுத்தல். 58க்கு 63க்கு இருந்தா அது மிடில் எல்பிசி. அதாவது எல்பிசின்னா தெரியும் தானே? லீஸ்ட் பெர்ஃபெக்ட் கோவொர்க்கர். சரியா? கோவொர்க்கர். சோ அப்ப அது இருந்தா நாங்க என்ன சொன்னோம்? சோசியோ இண்டிபெண்டன்ட் லீடர். அதாவது வந்து சுதந்திரம் வழங்குறது. செல்ஃப் டிரெக்டட் அதாவது வந்து சுயமா தீர்மானம் எடுக்கிறது. நாட் ஓவர்லி கன்சர்ன்ட் அதாவது வந்து நாங்க பெருசா தலையிட தேவையில்ல. அந்த மாரி. வித் டாஸ்க் வித்தவுட் அதர்
வியூ தென். அதாவது வந்து நாங்க இது வந்து அவங்களுக்கு இயல்பா அவங்களோட ஃப்ரீடமா விடலாம். இதே 64 எபோவ்னு சொல்லி சொன்னா மோட்டிவேட் பை த ரிலேஷன். அதாவது வந்து இவங்களுக்கு அந்த என்ன சொல்றது, உறவுகளுக்கு இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் ஒண்ணு உருவாக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. சோ அப்ப இது வந்து என்னைக்குமே வந்து இந்த 64க்கு எபோவ் இருந்தா அது வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, லீடர் ப்ரிப்பேர்ட் போவாங்க. அப்ப இங்க வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து லீடர்ஸ் அண்ட் எம்ப்ளாயி இருக்காங்கன்னு சொல்லி அர்த்தம். இதுதான் சிச்சுவேஷனல் தியரி. சரியா? இந்த சிச்சுவேஷனல் தியரியில வந்து பாருங்க, இந்த பெர்ஃபார்மன்ஸ் அதாவது வந்து ஃபேவரபிள், மொடரேட், அன்பேவரபிள்னு சொல்லி இருக்கு. இதுவரைக்கும் ஃபேவரபிள் பாருங்க, லீடர் மெம்பர். இப்ப நாங்க படிச்சிருந்த சிச்சுவேஷன் 3 சிச்சுவேஷன் இருக்கு. ஒண்ணு லீடர் மெம்பர் ரிலேஷன், டாஸ்க் ஸ்ட்ரக்சர், லீடர்ஷிப் பொசிஷன். அதுல ஃபேவரபிள்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த லீடர் மெம்பர் ரிலேஷன் வந்து குட்டா இருக்கும். டாஸ்க் ஸ்ட்ரக்சர் வந்து ஐயா இருக்கும். சரியா? இதே வந்து லீடர்ஷிப் பொசிஷன் பவர் வந்து ஸ்ட்ராங்காவும் இருக்கும், வீக்காவும் இருக்கும். மோட்டிவேட் பண்ணலாம், டிமோட்டிவேட் பண்ணலாம் அந்த மாதிரி. மொடரேட் லெவலுக்கு வருவோம். லீடர்ஷிப் மெம்பர் தேர்வு வந்து குட், பூர். நல்ல நிலைமையில இருக்கும், ஒரு மாதிரியான நிலைமையில இருக்கும். டாஸ்க் ஸ்ட்ரக்சரும் அப்படித்தான். பெரிய அளவுல டாஸ்க் ஸ்ட்ரக்சர் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இல்லாட்டி பெரிய அளவுல டாஸ்க் ஸ்ட்ரக்சர் கொடுப்பாங்க. லீடர்ஷிப் பொசிஷன் பவர் வந்து ஸ்ட்ராங்காவும் இருக்கும், வீக்காவும் இருக்கும். ஸ்ட்ராங்காவும் இருக்கும், வீக்காவும் இருக்கும். இதுல இருக்க மாதிரியே வந்து நாங்க இதை எழுதணும். சரியா? சோ இதுதான் இந்த சிச்சுவேஷன். இந்த 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லி சொல்றதெல்லாம் வந்து இந்த கண்டிஷன் மாடல்ல வந்து ஒரு சிச்சுவேஷனா எடுத்துக்கொள்ளுங்களேன். சரி. அடுத்தது அன்பேவரபிள்னு சொல்லி சொன்னா, அதாவது லீடர்ஷிப் ரிலேஷன் வந்து அங்க மோசமா இருக்குது. டாஸ்க் ஸ்ட்ரக்சர் வந்து லோ லெவல்ல இருக்குது. லீடர் பொசிஷன் பவர் வந்து ஸ்ட்ராங், வீக்கா இருக்கு. அதாவது வந்து ஸ்ட்ராங், வீக்ன்னு சொல்லி சொன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான பவர்ஸ் இருக்கு. அப்படி இல்லாட்டி வீக்ன்னு சொல்லி சொன்னா அவங்க வந்து அந்த நாங்க படிச்சோம் ரிவார்ட்லாம் இல்லாட்டி ரிவார்ட் மோட்டிவேஷன் இல்ல. அதுதான் வீக்ன்னு சொல்லி சொல்றது. அப்ப இந்த ரெட் கலர்ல போடுறது வந்து என்ன சொல்றதுன்னா டாஸ்க் ஓரியன்டட். சரியா? டாஸ்க் ஓரியன்டட். சோ இதைத்தான் இந்த டாஸ்க் ஸ்ட்ரக்சர், டாஸ்க் ஓரியன்டட். ரிலேஷன்ஷிப் ஓரியன்டட். இதைத்தான் லீடர் மெம்பர் ரிலேஷன் சொல்லி சொல்றோம். சரியா? அடுத்தது வந்து பெர்ஃபார்மன்ஸ். அதாவது வந்து இப்போ பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து இப்ப பாருங்க, முதலாவது வந்து என்ன சொல்றது, ரிலேஷன்ஷிப் வந்து ஓரியன்டட்ல வந்து இருக்கக்குள்ள வந்து ஃபேவரபிளா, அதாவது வந்து ஃபேவரபிளா இருக்கக்குள்ள வந்து பாருங்க குட்டா இருக்கு, லோவா இருக்கு. இங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து லோ லெவல்ல இருக்கு. லீடர்ஷிப் மெம்பர்ஸ் வந்து குட், ஓரளவு பரவாயில்ல. ஓகே, குட், ஓரளவு பரவாயில்ல. இதே லீடர் மெம்பர்ஷிப் வந்து அதாவது வந்து இப்ப ரிலேஷன்ஷிப் ஓரியன்ட் வந்து படிப்படியா அதிகரிக்கக்குள்ள வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா குட்டா இருக்கு. அப்படியே கீழே வரக்குள்ள பூரா வருது. அப்படியே குறைஞ்சு கொண்டு போகுது ரிலேஷன்ஷிப் ஓரியன்ட். அதுதான் பூரா இருக்கு. சரியா? அடுத்தது டாஸ்க் ஓரியன்டேஷன் எடுத்துக்கிட்டா முதலாவது வந்து ஐயா இருக்கு. திரும்ப லோ. திரும்ப அப்படியே வந்து ஐக்கு போகுது. திரும்ப எகைன் லோவுக்கு போகுது. அதாவது வந்து டாஸ்க் ஓரியன்டேஷன் வந்து என்ன நடக்குது, முதல்ல வந்து ஐயா இருக்குது. அப்புறம் வந்து லோ ஆகி கொண்டு வருது. திரும்ப எகைன் ஐயா வந்து திரும்ப இப்படியே போயிட்டு திரும்ப அப்படியே இங்கிட்டு வரும். சோ இதுதான் ஃபில்டர் மாடல்னு சொல்லி சொல்றாங்க. சோ இங்க லீடர் பொசிஷன் பவர் வந்து இங்க சொல்லி இல்லை. சோ இந்த லீடர்ஷிப் ஸ்டைல் இங்கிட்ட லோ, இந்த ஃபில்டர் மாடல் கண்டிஜென்சி, இந்த ஃபில்டரோ கண்டிஜென்சி மாடல் சொல்லி கேட்கல. இதை தெளிவா வரைந்து கொள்ளுங்க. அடுத்தது கண்டெம்பரரி அப்ரோச்சஸ். ஓகே, என்னது கண்டெம்பரரி அப்ரோச்சஸ் சொல்லி இருக்கு. அதாவது வந்து தற்காலத்துல வந்து மோஸ்டா யூஸ் பண்றது தான் வந்து இந்த கண்டெம்பரரி அப்ரோச்சஸ் சொல்லி சொல்லுவாங்க. அதாவது வந்து கண்டெம்பரரி அப்ரோச்ல வந்து நாங்க டிரான்சாக்ஷனல் லீடர்ஷிப், டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப், சர்வன்ட் லீடர்ஷிப், ஒத்தன்டிக் லீடர்ஷிப் அண்ட் ஃபீமேல் லீடர்ஷிப். அதாவது கண்டெம்பரரி அப்ரோச்சஸ் சொல்லி சொல்றது நவீன காலத்துல வந்து சரியா? சோ இதுதான் இந்த நவீன காலத்துல வந்து இந்த கண்டெம்பரரி அப்ரோச்சஸ்னு சொல்லி சொல்றது வந்து ரொம்ப பெரிதும் பேசப்படக்கூடிய விஷயமா இருக்கு. சோ அதுல தான் வந்து இந்த டிரான்சாக்ஷனல், டிரான்ஸ்ஃபார்மேஷனல், சர்வன்ட் லீடர்ஷிப், ஒத்தன்டிக் லீடர்ஷிப் அண்ட் ஃபீமேல் லீடர்ஷிப் சொல்லி இருக்கு. சரியா? சோ அப்ப இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா இந்த டிரான்சாக்ஷனல் லீடர்ஷிப்னு சொல்லி சொன்னா இஸ் த லீடர்ஷிப் டிபெண்ட் த எக்கனாமிக்கலி பேஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரிலேஷன்ஷிப். அதாவது வந்து
பொருளியல் ரீதியா பேச அடிப்படையா வந்து இருக்கிறது தான் வந்து என்னதுன்னு சொன்னா அந்த டிரான்சாக்ஷனல் லீடர்ஷிப்னு சொல்லி சொல்றோம். சரியா? So அடுத்தது வந்து இந்த ரிலேஷன்ஷிப் லீடர் ப்ரொமோட் த இன்ஃபார்மேட்லி ப்ரொவைடிங் எக்ஸ்சேஞ்ச் பொசிஷன் ஆஃப் நெகட்டிவ் ரிவார்ட் ஆஃப் கொலபரேஷன். அதாவது வந்து இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த டிரான்சாக்ஷன் லீடர்ஷிப்ல வந்து நாங்க வந்து அதாவது ஊழியர்களை ஊக்கப்படுத்துறதுக்காக நாங்க வந்து ரிவார்ட்ஸ் கொடுப்போம். ஊழியர்களை ஊக்கப்படுத்துறதுக்காக வந்து ரிவார்ட்ஸ் கொடுக்குறது. ஸோ அதுதான் டிரான்சாக்ஷனல் லீடர்ஷிப் சொல்லி நாங்க சொல்லுவோம். ஓகே. அடுத்தது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப். அதாவது வந்து இது வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா ஒர்க் பேஸா இருக்கும். நாங்க டிரான்சாக்ஷன் சொல்லி சொன்னா எக்கனாமிக்கலி பேஸா இருக்குது. டிரான்ஸ்மோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொன்னா ஒர்க் பேஸா இருக்குது. அதாவது இங்க வந்து ஒர்க் பேஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கும். இங்க வந்து எக்கனாமிக்கலி பேஸ் எக்ஸ்சேஞ்ச் ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். அதாவது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லக்குள்ள வந்து இந்த ரிலேஷன்ஷிப் த leader promote the element of providing for the exchanging reward and appealing the strict motivation of the collaboration. அதாவது வந்து இங்க தான் வந்து நாங்க என்ன சொல்றோம்னா ரிவார்ட் கொடுக்கறதுல வந்து அதாவது வந்து இங்க வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா ரிவார்ட் கொடுக்கக்குள்ள வந்து மோட்டிவேட் ஆகுவாங்க டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப்ல. ஓகே. ஸோ ஓகே. சரியா? இது வந்து இந்த கண்டெம்பரரி தியரி லீடர்ஷிப்குள்ள தானே வருது. அப்ப அந்த கண்டெம்பரரி தியரி லீடர்ஷிப்குள்ள இந்த டிரான்ஸ்லேஷனல் சொன்னா இந்த லீடர்ஷிப் வந்து எக்கனாமிக்க பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதாவது எக்கனாமிக்கலி பேஸ் சேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் ரிலேஷன்ஷிப். அது எக்கனாமிக்கலி பேஸ் எக்ஸ்சேஞ்ச் ரிலேஷன்ஷிப்ல லீடர் மெம்பருக்கு இடையில வந்து எக்கனாமிக்கலி எக்ஸ்சேஞ்ச் பேஸ். இன் திஸ் ரிலேஷன்ஷிப் வந்து லீடர் ப்ரொமோட் யூனிட் ஃபார்மேட்டிவ் ப்ரொவைடிங் த எக்ஸ்சேஞ்ச் பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ். அதாவது வந்து லீடர் வந்து அப்போ அதாவது பொருளாதார ரீதியா ஒரு சம்பள உயர்வுகளை வழங்குறது. அதன் மூலமா வந்து அவரு சம்பளம் ஓகேன்னு சொல்லி சொன்னா நன்மை அடைவார். அவர் பாசிட்டிவ் மைண்டா இருப்பாரு. சம்பளம் குறைவா இருந்தா நெகட்டிவா இருப்பாரு. டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப்னு சொல்லி சொன்னா இன் ரிலேஷன்ஷிப் டிபைன் பை த ஒர்க் பேஸ் எக்ஸ்சேஞ்ச். அதாவது வேலை நல்லா செஞ்சா நாங்க ரிவார்ட்ஸ் கொடுப்போம். வேலை நல்லா செய்யாட்டி ரிவார்ட்ஸ் கொடுக்க மாட்டோம். அதைத்தான் இங்க சொல்றாங்க இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப் த லீடர் ப்ரமோட் த argument providing fair exchange reward and appealing to the strict motivation to the collaboration. அடுத்தது ஒண்ணு இருக்கு டிரான்சிடென்டல். அப்ப டிரான்சிடென்டல்னு சொல்லி சொன்னா இதுல இருக்க இந்த எக்கனாமிக்கல் பேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஒர்க் பேஸ் எக்ஸ்சேஞ்ச் ரெண்டையும் சேர்த்து தான் வரது கண்ட்ரிபியூஷன் பேஸ் எக்ஸ்சேஞ்ச். அதாவது வந்து ஊழியரும் கண்ட்ரிபியூட் பண்ணணும், லீடரும் கண்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லி. சோ உங்களுக்கு இருக்கிறது வந்து இந்த டிரான்சாக்ஷனல் லீடர்ஷிப் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப். சரியா? அடுத்தது வந்து சர்வன்ட் லீடர்ஷிப். அதாவது சர்வன்ட் லீடர்ஷிப்னு சொல்லி சொன்னா இதுதான் வந்து உண்மையான தலைமைத்துவம். அதாவது வந்து இது வந்து மக்கள் வந்து உண்மையா அதாவது நேர்மையான வழியில செயல்படுறாங்க. அதாவது வந்து இப்போ ஊழியர்கள் வந்து இப்ப நாங்க சர்வன்ட் லீடர்ஷிப்னா என்னது? இப்ப நாங்க ஒரு சர்வன்ட்ட வச்சுக்கொள்றோம்னா எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு எங்களுக்கு வந்து நல்ல பிடிச்ச ஒருத்தர தானே வச்சுக்கணும். அதே மாதிரி தான் இந்த சர்வன்ட் லீடர்ஷிப்னு சொல்லி சொன்னா அதாவது வந்து மக்கள் வந்து அந்த தனிநபர் வந்து உண்மையான அதாவது ஆதரவாளரா இருப்பாங்க. ஊழியர்களிடமிருந்து நம்பிக்கை, விசுவாசம் மற்றும் ஒரு வலுவான செயல்திறனை ஊக்குவிப்பதற்காக வந்து இந்த தலைவர்கள் வந்து இந்த சர்வன்ட் லீடர்ஷிப்ல இருப்பாங்க. அதாவது நாங்க உங்களுக்கு வந்து உங்களுக்காகத்தான் இருக்கும். சோ அதன் மூலமா வந்து ஊழியர்கள் விசுவாசமா இருப்பாங்க, நம்பிக்கையா இருப்பாங்க. ஊழியர்கள் வந்து தலைவருக்கு ஆதரவாளர்களா இருப்பாங்க. அதத்தான் வந்து இந்த சர்வன்ட் லீடர்ஷிப்னு சொல்லி சொல்றது. ஒத்தன்டிக் லீடர்ஷிப்னு சொல்லி சொன்னா என்னதுன்னு சொல்லி சொன்னா அதாவது வந்து இங்க வந்து இந்த ஒத்தன்டிக் லீடர்ஷிப்னா ஒரு வேலை தலைவரா இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து நாங்க மற்றவர்களோட தேவையில கவனம் செலுத்தும் பொழுது வந்து நாங்க வந்து ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு தலைவரா இருப்போம்னு சொல்லி. அதாவது ஒரு சூழ்நிலையில வந்து நாங்க இந்த இந்த நுட்பத்தை வந்து பின்பற்றுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லப் போனா, இப்போ ஒரு லீடர் வந்து ஒரு நிறுவனத்துல இருக்காருன்னு சொல்லி சொன்னா, அது அவர் வந்து லீடரா மட்டும் இருக்க மாட்டாரு. அவர் வந்து அந்த வேலைய வந்து முன்னின்று செய்யக்கூடியவரா இருப்பாரு. சோ அதத்தான் வந்து நாங்க ஒத்தன்டிக் லீடர்ஷிப்ன்னு சொல்லி நாங்க நார்மலா சொல்லுவோம்.
சரியா? இந்த சர்வன்ட் லீடர்ஷிப்ல வந்து மெயினா சொல்றாங்க வந்து நிறுவனத்துல இருக்க ஊழியர்களோட நலனை மையப்படுத்தி அவங்களோட அணுகுமுறையில இருக்கு. ஊழியர்களை வந்து அதாவது வந்து குறிக்கோள்களை அடையிறதுக்காக நிறுவன குறிக்கோள்களை அடையிறதுக்காக வந்து ஊழியர்களை வந்து ஊக்கப்படுத்துறதன் மூலமா வந்து என்ன நடக்கும்னு சொன்னா இந்த ஊக்கப்படுத்துவதன் மூலமா நிறுவனத்தின் நோக்கங்களை அடைஞ்சு கொள்ள முடியும். அடுத்தது வந்து ஒத்தன்டிக் லீடர்ஷிப்னு சொன்னா அதாவது நிறுவனத்துல இருக்க குறிக்கோள்களை அடைஞ்சு கொள்றதுக்காக ஊழியர்கள் நலன்ல அக்கறை கொள்ளாது வந்து அந்த வேலையை அதாவது நிறுவனத்துக்கு இலக்கை அடையிறதுக்காக முழு கவனமும் செலுத்துறது தான் வந்து நான் வந்து ஒத்தன்டிக்னு சொல்றோம். சரியா? சோ இதுதான் வந்து லீடர்ஷிப்ல வந்து படிக்கிறது. அடுத்தது ஃபீமேல் லீடர்ஷிப், அதாவது பெண் தலைமைத்துவம். இப்ப பெண் தலைமைத்துவத்துல வந்து பாருங்க, எங்கடையில நாட்டுல முதல் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க முதல் ஜனாதிபதி பெண்ணா அவரே இருந்தாங்க. அதுதான் வந்து பெண் தலைமைத்துவம். அப்ப இந்த தற்காலத்துல வந்து எல்லா துறையிலையும் வந்து அதாவது இப்ப வந்து பெண் தலைமைத்துவம் வந்து அதிகரிச்சு கொண்டே வருது. சரி. சோ இப்ப பெண் தலைமைத்துவம்னு சொன்னா நார்மலாவே வந்து சரியா? பெண் தலைமைத்துவம் வந்து ரொம்ப முக்கியத்துவமா காணப்படுது. சோ இதுகள தான் வந்து நாங்க இவ்வளவு தூரம் படிச்சோம். அப்ப நாங்க வந்து முதல் இவ்வளவு தூரம் படிச்சதுல வந்து இவ்வளவு தூரம் படிச்சது அடுத்தது வந்து கம்யூனிகேஷன் தான் படிக்கணும். சோ நாங்க முதல்ல படிச்சோம் லீடர்ஸ்னா யாரு, மேனேஜர்ஸ்னா யாரு, லீடர் மேனேஜர்ஸ் பெரிய டிஃபரெண்ட் என்ன இருக்கு, லீடர்ஸ் கேரக்டரிஸ் என்ன இருக்கு, அப்புறம் டைப் ஆஃப் மேனேஜர்ஸ் குவாலிட்டிஸ் அண்ட் லீடர்ஸ் குவாலிட்டிஸ்னா என்னது, லீடர்ஸ்னா என்னது யாருன்னு சொல்லி படிச்சோம். அப்புறம் டைப் ஆஃப் த லீடர்ஷிப் படிச்சோம். அப்புறம் லீடர்ஷிப் இந்த தியரிஸ் என்னென்ன அப்ரோச் அதாவது என்னென்ன அணுகுமுறையில அந்த தலைமைத்துவம் உருவாகலாம், அதன் நன்மை தீமைகள், அதுக்குள்ள வார அந்த சின்ன சின்ன சப் கண்டென்ட்ஸ் இதுகள் எல்லாமே வந்து நாங்க படிக்கிறோம். இதுதான் வந்து லீடர்ஷிப். நெக்ஸ்ட் கோடிங்ல வந்து நாங்க கம்யூனிகேஷனும் டிசிஷன் மேக்கிங்கை பத்தி பார்ப்போம். ஓகே.